பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் அன்பான வணக்கங்கள். தனுத்தமி ஸ்டோரியில இனி நாம கேட்க போற கதை அகில்குமார் அவர்கள் எழுதிய மாண்புமிகு மர்டர். அத்தியாயம் 1. போலீஸ் புலிகளுக்கு. மாண்புமிகு மர்டர் எழுதி கொள்வது. உங்களது துப்பறியும் திறமைக்கு சவாலாக நாங்க கொலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க கொலை பண்ண போற எல்லாமே விஐபிகள் தான். நாங்க கொடூரமா கொலை செய்வோம். ஆனா யார கொலை செஞ்சோம்னு யாருக்கும் தெரியாது. உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நாங்க கொலை செஞ்ச ஆளு உயிரோட தான் உங்க முன்னாலேயே நடமாட்டிட்டு இருப்பான். என்ன புரியலையா? குழப்பமா இருக்கா? அதுதான் நாங்க பண்ண போற மர்டரோட ஹைலைட். அதுதான் மாண்புமிகு மர்டர். இரவு 10 மணி. மாண்புமிகு அமைச்சர் மதிவதனின் பீச் ஓர கெஸ்ட் ஹவுஸ். அந்த தனி பங்களாவில் தனி அறையில் குறுக்கும் நெருக்கமாய் நடந்து கொண்டிருந்தார் மதிவதனன். அவர் டென்ஷனில் இருப்பதை குடித்து நசுக்கி போட்ட 20 மால்போர சிகரெட்டுகள் காட்டி கொடுத்தன. அவரது உதவியாளர்கள் பிஏ லோகு மெல்ல மெல்ல பக்கத்து அறையில் இருந்து எட்டி பார்த்தார். சார் கூப்பிட்டீங்களா என்றான் பவ்யமாய். மந்திரி மெத்தவள் போதையில் சிவப்பேரிய கண்களுடன் அவனை பார்த்தார். என்ன லோகு இன்னும் வரல? இப்ப வந்துருவான் சார். பார்ட்டி யாரு? பசவப்பா. பசவப்பாவா? ஆமா சார், ஆந்திரா புரோக்கர். ராஜமுந்திரியில இருந்து கிளி மாதிரி நிறைய பொண்ணுங்களை கூட்டு வந்திருக்கான். எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கான்? நம்ம ரிவர் ஹோட்டல் தான் சார். அங்க இருந்து வர இவ்வளவு நேரம்? இப்ப வந்துருவான் சார். கிளம்பிட்டேன்னு போன் பண்ணான் சார். லோகு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வாசல் பக்கம் இருந்து ஆர்னு சத்தம் கேட்டது. பெரிய கம்பிக்கட்டுகள் வழியாக டாட்டோஸ் மவுண்டன் வருவது தெரிந்தது. இதோ வந்துட்டான் சார். லோகு உற்சாகமாய் சொல்ல மந்திரி அவசரப்படுத்தினார். சீக்கிரம் சீக்கிரம் ஏன்? நான் மேல ரூம்ல வெயிட் பண்றேன், நீ அனுப்பு. சரி சார். அப்புறம் லோகு சொல்லுங்க சார். பார்ட்டியா உள்ள அனுப்பிட்டு அந்த புரோக்கரை போக சொல்லுது. காலையில நம்ம கார்லயே பொண்ணை திருப்பி அனுப்பிடலாம். சரி சார். அப்புறம் நீயும் வெயிட் பண்ண வேணாம், முன்பக்க செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்பு. காலையில வந்து என்ன பாரு. சரி சார். சொல்லியபடி மதிவதனன் விறுவிறன்னு அகல போக லோகு தலையை சொர்ந்தபடி சார் என எழுத்தான். என்னையா? ஒரு 30,000 பணம் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் சார். 30,000? எதுக்கு சார்? என்னோட பழைய வீட்டுல சில ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். உன் வீடு ரோஸ் காலனில புறநகர்ல தானே இருக்கு? ஆமா சார். அங்க நீ ஒரு சின்ன பங்களாவே கட்டி வரதா யாரோ சொன்னாங்களே? அதெல்லாம் இல்ல சார். அப்புறம் யாரோ ஒரு கிளினிக் நர்ஸ ஒரு சின்ன வீடா வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். சே சே, அப்படிலாம் இல்ல சார். யாரோ பொய்யா உங்க கிட்ட சொல்லியிருக்காங்க சார். பார்த்து நடந்து கொள்வது தப்பு பண்றது பெருசு இல்ல. பத்திரிகைக்காரங்க யாராவது மோப்பம் முடிச்சுட்டா பிறகு நம்ம வேலைக்கே ஆபத்தாயிடும். சரி சார், அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன் சார். மதிவண்ணன் திரும்பி நடக்க அகல போனார். சார் பணம் காலையில தரேன், வாங்கிக்கோ. சொல்லியபடி விறுவிறுன மாடிப்படி நோக்கி மந்திரி நகர்ந்தார். லோகு அவசரமாகி முன்னால் ஓடினான். வெளியே டாட்டு சுமையில் இருந்து புரோக்கர் பசவப்பா ஒரு முழு முக்கடிட்ட பெண்ணுடன் இறங்கி வெற்றில சாயில் அடித்த அத்தனை பற்களையும் காட்டினான். என்ன பசவப்பா, லேட் ஆயிடுச்சா? டிராபிக் ஜாம்னே. மந்திரி கோச்சிட்டாரா? கோச்சிக்கல, டென்ஷன் ஆயிட்டாரு. இதுதான் நான் சொன்ன பாட்டினே. பசவப்பா பெண்ணை காட்ட லோகு கண்களை சிரிக்கினான். ஆள் எப்படி சூப்பரா இருக்குமா? பாக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமையா. மந்திரி அவசரத்துல இருக்காரு, உடனே உள்ள அனுப்பு. நீ உள்ள போமா. அந்த பெண் தயங்கி வழி தெரியாமல் இருக்க லோகு வழி சொன்னான். நேரா நடந்து பை வழியா போ. ரைட்ல முதல் ரூம்ல மந்திரி காத்துட்டு இருக்காரு. பெண் தலையாட்டுடன் உள்ளே நடந்தாள். லோகு பசவப்பா கம் திரும்பினான். பசவப்பா நீ கிளம்பலாம். என்னென்ன சொல்றீங்க? இருந்து பொண்ணை கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தேன். பசவப்பா உனக்கு மந்திரி பத்தி தெரியல. அவருக்கு இந்த மாதிரி விஷயத்துல யாரும் டிஸ்டர்பா இருக்க கூடாது. ஆமாண்ணே, கேள்விப்பட்டிருக்கேன். அதான் நீ கிளம்பு. சரிண்ணே. அப்புறம் பசவப்பா இழுத்தபடி தயங்கினான். என்ன தயங்குற? ஒரு குவார்டர் அடிச்சுட்டு பிரியாணி சாப்பிடணும். கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ண பண்ணீங்கன்னா இந்தா வச்சுக்கோ. லோகு கைக்குள்ள இருந்து எடுத்து 2 500 ரூபாய் கால்களை நீட்டான். பசவப்பா பெரும் தலையாட்டுடன் வாங்கி கொண்டு வண்டியை நோக்கி நடந்தான். லோகு உட்புறம் நடந்து ஓரமாய் இருந்த இன்டர்காமை எடுத்தான். மறுமுனையில் மேலிருக்கும் மந்திரியின் குரல் ஒலித்தது. என்ன லோகு? கொண்டு அனுப்பிட்டேன் சார். ஆமா வந்துடுச்சு. அப்ப நான் கிளம்புறேன் சார். என்றபடி ரிசீவரை மறுமுனையில் வைத்தார் மந்திரி. லோகு கிளம்பி போனான். மந்திரி அறை. உள்ள நுழைந்து உங்க தலையுடன் தங்கி கொண்டிருந்த பெண்ணை மதிவதனன் நெருங்கினார். என்ன அங்கே நிக்கிற? வா, இப்படி பக்கத்துல வா. மெல்ல அவள் நடந்து முன்னேறினாள். இப்படி கட்டில உட்காரு. உட்கார்ந்தாள். இன்னும் எதுக்கு முக்காடு? முதல்ல அந்த முக்காடை காய்ட்டு. அவள் மெதுவாய் முகத்தையும் உடம்பையும் ஒரு சேர மூடியிருந்த முக்காடு துணியை மெல்ல மெல்ல விளக்கினாள். அறையில் பிரகாசமான லைட் வெளிச்சத்தில் ஆவலாய் பெண்ணின் முகத்தை பார்க்க போன மதிவதன் அப்படியே அதிர்ந்தார். அங்கு பெண்ணுக்கு பதில் ஆண். அதுவும் அச்சு அசலாய் அவரை போலவே மதிவதனன் உருவத்தில். அரண்டு போனார் மதிவதனன். அத்தியாயம் 2. நான் யாரு? முதல்ல அது எனக்கு தெரிஞ்சாகணும். என்னால ஒழுங்கா வேலை செய்ய முடியல, தூங்க முடியல, ஒரு வினாடி கூட நிம்மதியா இருக்க முடியல. ஏன்? எதுக்கு? என் பேர் கிஷோர். வயசு 30. மாநிறம் அஸ்வதி நட்சத்திரம். 5.3 அடி. தனிக்கட்டை. ஜேஜே கெமிக்கல்ல சூப்பர்வைசரா 10,000 சம்பளம்.
இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா இதை விட மேல ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னை பத்தி எனக்கே தெரியாத ஒரு பயங்கர விஷயம் இருக்கு. அது என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஆனா பாருங்க, எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. ஏதோ ஒரு ஆபத்து என்னை சூழ போகுது. நான் அதுல வகையா மாட்டிக்க போறேன். என்னால அதுல இருந்து தப்பிக்க முடியாது. தப்பிக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரேயா. ஸ்ரேயா. ஸ்ரேயா தான். இருங்க, ஒவ்வொன்னா சொல்றேன். முதல்ல ஸ்ரேயாவை பத்தி சொல்றேன். ஒரு நாள் வழக்கம் போல நான் வேலை முடிஞ்சு பஸ் ஸ்டாப்ல நின்று இருந்தேன். அப்பதான் எனக்குள்ள ஒரு உணர்வு. யாரோ என்னையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு குறுகுறுப்பு. டபக்குன்னு தலையை வெட்டி பார்த்தா அப்படியே அசந்துட்டேன். செக்க செவல்னு ஒரு அழகான பொண்ணு, கண்ணு ரெண்டுலயும் நல்லா கருவி தீட்டிக்கிட்டு படபடப்பான இணைகளோட என்னையே வச்ச கண்ணு மரமா பார்த்துட்டு இருக்கா. எனக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இவன் நம்ம தானே பாக்குறாளா இல்ல வேற யாரையும் அப்படின்னு திரும்பி பார்த்தேன். ஆனா அவளுடைய கருவி அப்படியே என் பக்கமா அசந்தது. சந்தேகமே இல்ல, அவ என்னதான் பார்க்கிறா. எனக்கு ஒரு பக்கம் திகைப்பு, மறுபக்கம் பயங்கர குஷி. முதல்ல என்னையும் ஒரு பொண்ணு பாக்குறா, அதுவும் வச்சுக்கன் வாங்காம. நான் விடல, நானும் பார்த்தேன். அதே மாதிரி கண்களை விரிச்சு விழுங்குறா பாரு. அவ ஆளு செம்ம பிகரா இருந்தா. அவளோட உடல் அழகு அழகான ஒரு கோயில் சிற்பம் மாதிரி தத்ரூபமா இருந்தது. கையில சில நோட்டு புத்தகங்களை வச்சு நெஞ்சோட அணைச்சு பிடிச்சிக்கிட்டு காலேஜ் பொண்ணு மாதிரி இருந்தா. எனக்கு ஒன்னும் புரியல. அப்படியே கிறங்கி இறக்கமாகவே அவளை பார்த்துட்டு இருக்க. மறுபடியும் ஒரு அதிசயம். அவ மெல்ல மெல்ல என்னை நோக்கி வர ஆரம்பிச்சா. அதுவும் சிரிச்சுக்கிட்டே. டூத்பேஸ்ட் விளம்பர மாதிரி வரிசையான பற்கள், தக்காளி பழத்துண்ட வெட்டி வச்ச மாதிரி உதடுகள், உதட்டு மேல ஒரு சின்ன மச்சம் வேற. என் பக்கத்துல வந்து நின்று சிரிச்சுக்கிட்டே என்ன பார்த்தா. என்ன தெரியுதா, நான் தான் ஸ்ரேயா அப்படின்னா. ஸ்ரேயாவா? ஆமா, சிவாஜி படத்துல வந்துச்ச ஸ்ரேயா இல்ல. நான் உங்க ஸ்ரேயா, உங்க ஆசி ஸ்ரேயா, உங்க அபிமான ஸ்ரேயா, நீங்க தேடிட்டு இருக்கிற ஸ்ரேயா எல்லாமே நான் தான். அவ சொல்ல சொல்ல எனக்கு குழப்பம் அதிகமாயிருச்சு. என்னது, நான் தேடிட்டு இருக்கிற ஸ்ரேயாவா? அவ மறுபடியும் கடகடன்னு சிரிச்சா. ஆமா, நீங்க தேடிட்டு இருக்கிற இப்போ தேட போற ஸ்ரேயா நான் தான். என்ன சொல்ற? ஆமா, இனி எனக்காக அலையோ அலையான்னு அலைய போறீங்க. என் பின்னாடி சுத்தன்னு சுத்த போறீங்க. ஐயோ, என்னங்க இது? யாருங்க நீங்க? உங்களை இப்பதான் நான் முதலா பாக்குறேன். என்ன ரொம்பவுமே குழப்பறீங்க. நான் பதறி போய் கேட்க, அதற்கும் ஸ்ரேயா அடக்க முடியாத சிரிப்பு ஒன்றை சிரித்தாள். பயப்படாதீங்க மிஸ்டர் கிஷோர், நான் உங்களை. ஐயோ கிஷோர் என் பேரு எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் திகைக்க, அவளோ, உங்க பேரு என்ன, உங்க ஜாதகமே எனக்கு தெரியும். அதெல்லாம் பிறகு சாவகாசமா சொல்றேன். இப்போ எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும். செய்வீங்களா கிஷோர்? என்னங்க செய்யணும்? இப்போ இந்த செகண்ட்ல இந்த நொடியில இருந்து நீங்க என்ன லவ் பண்ணணும். உயிர் உயிரா காதலிக்கணும். சரிங்களா? அத்தியாயம் 3. மதிவதனால் ஒரு கணம் நம்ப முடியவில்லை. கண்களை விரித்து போதையெல்லாம் தெரிந்தவராய் உற்று பார்த்தார். பெண்ணுடையில் ஒரு ஆண், அதுவும் அச்சு அசலை அவரை போலவே அவரது உருவத்தில். பதட்டமாய் அலறினார். ஏய், யார் நீ? என்ன மாதிரியா இருக்க? பதறிய மதிவதனின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த மர்ம ஆசாமி அவன் நிதானமாய் இடுப்பில் இருந்த பிஸ்டலை உருவினான். மதிவதனை குறிபார்த்தான். என்ன இது, துப்பாக்கியா? எதுக்கு குறிபாக்குற? யாரு? அழகிய மதிவதனன் பின்புறம் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு அப்படியே திரும்பினார். பின்புறம் கதவை திறக்காத குறையாய் திறந்து கொண்டு வாட்ட சட்டமாய் 2 தடியர்கள் உள்ளே நுழைந்தனர். அவர்கள் கையில் அந்த பெட்டி, சவப்பெட்டி. பெட்டியை மதிவதனன் முன்னால் வைத்தனர். யாரு யாரு நீங்க? நான் தான் மந்திரி. உங்களை சும்மா விட மாட்டேன். போலீஸ் செக்யூரிட்டி என மதிவதனன் கத்த ஆரம்பிக்க, அந்த வாட்டசாட்டமான தடித்த ஆசாமி முன்னால் வந்து கைகளை கட்டிபடி மதிவதனை முறைத்தான். இத பாரு, செக்யூரிட்டிகளை அடிச்சு போட்டுட்டோம். இப்போ இந்த பங்களாவில எங்களை தவிர வேற யாருமே கிடையாது. வீணா டென்ஷன் ஆகாம நான் சொல்றதை சரியா? என்ன செய்யணும்? உன்னோட விலை மதிப்பில்லாத உயிரை எங்களுக்கு கொடுக்கணும். என்னது? புரியல? நீ சாகணும். என்ன உளறீங்க? உளரல மந்திரி சார், உண்மையதான் சொல்றோம். உங்களுக்காக சவப்பெட்டி கூட ரெடியா காத்துட்டு இருக்கு. போங்க, போய் நல்ல பிள்ளையா அதுல படுத்துக்காங்க. பதிலுக்கு, உன்னை என்ன பண்ற பாரு என்றபடி மதிவதனன் பரபரப்பாக சுற்றும் முற்றும் பார்த்தபடி ரிவால்வர் வைத்திருக்கும் டேபிள் மேஜை தான் தேடினார். அவர் அப்படி அந்த மேஜை நோக்கி நகர முயல பக்கத்தில் நின்ற தடியாசாமி சட்டென இடுப்பு மறைவிலிருந்து அதை எடுத்தான். சிறுவகை பிஸ்டல் அது. நேரை தூக்கி மந்திரியை குறிபார்த்தான். அல்ல மந்திரி, நீ வீணா பதட்டப்பட வேணாம். அதோ உன்னோட டூப்ளிகேட் ஒன்று நிக்கிது பாரு அத. ஆமா, யாரு யாரு அது? என்ன போலவே இருக்கான். தடியாசாமி சிரித்தான். யாரா அது? தெரியல, நல்லா ஒத்துப்பாரு தெரியும். அதான் இனி நம்ம அமைச்சர் மாண்புமிகு மந்திரி மதிவதனன். அப்போ நான் நீ மந்திரி இல்ல. மந்திரி இல்லையா? ஆமா, நீ பிணமா? ஆமா, அந்த சவுப்பெட்டுக்குள்ள போய் கிடக்கிற பிணம். மதிவதனன் அலற, அதற்கு மேல் தாமதிக்காமல் பட்டன ட்ரிகரை அழுத்தினான் தடியாசாமி.
நெஞ்சில் குண்டு பாய ஒரே ஷாட்டில் புருண்டு விழுந்தார் மதிவதனன். அவரை அப்படியே 2 தடியர்களும் அழகாக தூக்கி சவப்பெட்டியினுள் வைத்தனர். பெட்டியை மூடினர். தடியாசாமி அச்சு அசலை மதிவதன் கூடவே இருந்த டூப்ளிகேட்டின் பக்கம் வந்தான். என்ன மந்திரி சார், நாங்க கிளம்பட்டுமா? கிளம்புங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு என்றபடி டூப்ளிகேட் எழுந்து மதிவதனை போலவே கைகளை கட்டிக்கொண்டு பேச ஆரம்பித்தான். கொஞ்சம் வெயிட் பண்ண போறேன். வருகிற நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வந்ததும் அந்த விபரீதத்தை செய்ய போறேன். என்ன விபரீதம்? அன்னைக்கு நடக்க போற கட்சி பொதுக்கூட்டத்துல எல்லார் முன்னிலையும் பொதுமுக கிட்ட நான் செஞ்ச தப்பையெல்லாம் சொல்லி சாக போறேன். நிதானமாய் சொன்னார் டூப்ளிகேட் மதிவதனன். அத்தியாயம் 4. இந்த நொடியில இருந்து நீங்க என்ன காதலிக்கணும் சரிங்களா? ஸ்ரேயா கடைசியை கேட்டாள். அவ்வளவுதான். நான் பதில் சொல்வதற்குள் ஸ்ரேயா சிரித்தபடி நடந்தாள். கன நேரத்தில் கூட்டத்தோடு கூட்டமாய் கலந்து மறைந்து விட்டாள். நான் ரூமிற்கு வந்தேன். வழக்கம் போல டிவி பார்த்தேன், புக் படித்தேன், மாலை பேப்பர்களை ஒரு ரவுண்டு மேய்ந்தேன். பக்கத்து நாயர் மெஸ்ஸுக்கு போய் சூடான இட்லி, ஒரு கப் காபி என சாப்பிட்டேன். இரவு படுத்த போது மணி 10. கண்களை மூடினேன். ஸ்ரேயா. என்னால் தூங்க முடியவில்லை. மூடிய இமைகளுக்குள் இருபுறமும் ஸ்ரேயா தெரிந்தாள். என்னை பார்த்து சிரித்தாள். நீங்க என்ன காதலிக்கிறீங்க, மறந்துடாதீங்க என்றாள். என்னடா இது வம்பா போச்சுன்னு எழுந்து உட்கார்ந்து விட்டேன். ஆனாலும் முடியவில்லை. ஸ்ரேயா நினைப்பு குபுகுபுன்னு திறந்தது. காலையில அவளை பார்த்து அவ கூட பேசினது எல்லாமே அப்படியே படப்படன்னு ரிவைண்ட் ஆகுது. ஸ்ரேயா சிரிக்கிறா. கிஷோர், என்ன லவ் பண்ணணும், காதலிக்கணும், சரிங்களான்னு மனசுக்குள்ள திரும்ப திரும்ப கேட்கிறா. பதில் சொல்லுங்க கிஷோர். திடீர்னு வெறுக்கிற மாதிரியும் கேட்கிறா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ரேயாவை நான் விழுந்து விழுந்து காதலிக்கிற மாதிரியும் அவ என் நீண்ட நாள் காதலி மாதிரியும் புதுசா ஒரு ஃபீலிங் ஓடுது. எதுக்கு? ஏன்? ஸ்ரேயாவை நான் ஏன் காதலிக்கணும், லவ் பண்ணணும் தெரியல. ஆனா லவ் பண்ண போறேன். ஸ்ரேயாவை காதலிக்க போறேன். இப்படி திடீர்னு மனசுல சொல்லாம கொள்ளாம பிச்சுட்டு வரதான காதல். அதனால நான் முடிவு செஞ்சேன் ஸ்ரேயாவை காதலிக்காதுன்னு. மறுநாள் நான் தேடாமலே அதே பஸ் ஸ்டாப்பில் என்னை தேடி வந்தாள் ஸ்ரேயா. அவ கூட தாடி வச்ச வாட்ட சாட்டமான ஒரு இளைஞன். இது யாரு? ஸ்ரேயானேன். அத அப்புறம் சொல்றேன், முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கேளு ஸ்ரேயா. கிஷோர், உங்களுக்கு என் மேல லவ் ஸ்டார்ட் ஆயிருக்குமே. அவள் கேட்க 1000 டன் விற்கம் வந்த நாய் கண்களை காட்டினேன். பதில் சொல்லுங்க கிஷோர். ஆமா ஸ்ரேயா. அப்ப ஐ லவ் யூ நீங்க சொல்லிருங்க. ஐ லவ் யூ ஸ்ரேயா. வெட்கம் இல்லாமல் சத்தமாய் சொன்னேன். தேங்க்யூ கிஷோர் என்றபடி ஸ்ரேயா பெரிதாய் சிரித்தவள் டக்கென சிரிப்பை நிறுத்தி பக்கத்தில் இருந்த தாடியாசை காட்டினாள். கிஷோர், இவர் யாருன்னு கேட்டீங்களா? ஆமா, இவரு மோகன், உங்களோட வில்லன். என்னது வில்லனா? ஆமா, இவரும் என்ன காதலிக்கிறாரு, டீப்பா லவ் பண்றாரு. அப்போ இவர் உங்களுக்கு வில்லன் தானே? ஸ்ரேயா, என்ன சொல்ற? நான் திடுக்கிட்டு கேட்ட ஸ்ரேயா சாதாரணமாக சிரித்தார். பயக்காதீங்க கிஷோர், உங்களுக்கு வில்லனா இருக்கிற என்ன மோகனை நீங்க சின்னதா ஒரு மர்டர் பண்ணிட்டா போதும், பிரச்சனை எல்லாம் சாலாயிடும். அத்தியாயம் 5. போலீஸ் புலிகளுக்கு. நாட்டுல நிறைய அநியாயங்கள், அட்டூழியங்கள் நடக்க ஆரம்பிச்சுட்டு ஊழல் பெருவழிகள், பணப்பெருச்சாளிகள், சுயநல அரசியல்வாதின்னு எல்லாருமே பங்கு போட்டு நாட்டை கொள்ளடிக்கிறாங்க. இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய போலீஸ் அதிகாரி நீங்க உங்களோட பாதி நேரத்தை அந்த உதவாக்கிற அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதிலும் சல்யூட் அடிக்கிறதுலையும் வீணா செலவழிக்கிறீங்க. அதனால மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக நாங்க தட்டி கேட்க போறோம். அதுக்காக நாங்க ஆரம்பிச்சிருக்கிற இயக்கம் தான் இந்த மாண்புமிகு மர்டர் இயக்கம். டூப்ளிகேட் மதிவதனன் நான் சாக போறேன் என்று சொல்லியபடி சிரிக்க ஆரம்பித்தார். 2 தடியர்களும் சிரிக்க ஆரம்பித்தனர். ஒரு தடியன் ஏதோ ஞாபகம் வந்தவனாய் முன்னால் வந்தான். மந்திரி சார், நேரம் ஆகுது, நாங்க கிளம்பட்டுமா? கிளம்புங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லு. உங்க பிய பேரு லோகு. ஆமா தெரியும். அவன் கேட்டா பொண்ண புரோக்கர் பசவப்பாவே கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டதா சொல்லுங்க. சரி. ஒரு 3 நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னு எந்த பையிலையும் கையெழுத்து போடாதீங்க. சரி. கூடுமான வரைக்கும் வெளியில போறத தவிர்த்துடுங்க. சரி. ஏதாவது காம்ப்ளிகேட்டா புரியாம இருந்தா என்ன செய்வீங்க? தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுறேன். தட்ஸ் ரைட், வெரி குட். அப்படியே செய்யுங்க. சரி, நீங்களும் கிளம்புங்க. டூப்ளிகேட் மதிவதனன் விடை கொடுக்க 2 தடி ஆசாமிகளும் கிளம்ப தயாரானார்கள். முதல் வேலையாய் மதிவதனின் உடலை எடுத்து சவப்பெட்டிக்குள் வைத்து பெட்டியை மூடினர். அத்தியாயம் 6. 1 வாரம் கழிந்தது. ஸ்ரேயா தன்னை மோகன் வீட்டுக்கு வந்து சந்திக்க சொன்னா. அன்னைக்கு மோகன் வீடு தேடி போனேன். கதவு தட்டினேன். யாரும் திறக்கல. மெதுவா கதவை தள்ளினேன். கதவு திறந்துச்சு. உள்ள அப்படியே நான் அதிர்ந்து போயிட்டேன். கொலை, பயங்கரமான கொலை. மோகன் சோபா படிக்கல கை கால் விரிச்சுக்கிட்டு வாய்ப்பிலக்க கிடந்தான். அவன் நடு நெஞ்சில அந்த கூர்மையான கத்தி பாதி உள்ளையும் பாதி வெளியிலையும் இருந்தது. ஒரே ரத்த சகதி. கருப்பா திட்டா உறைஞ்சி போய் நான் அலறிட்டு கண்ணை பொத்திக்கிட்டேன். கடைசியில மோகன் சொன்ன மாதிரியே கொலையாயிட்டான். யாரோ அவனை கொலை பண்ணியிருக்காங்க. யார் அது? நான் அந்த ரூமையும் மோகனையும் சுத்தி வந்தேன். ஒரே ரத்த சகதி, ரத்தக்கரை, ஒன்னும் புரியல.
யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க. மோகன் கொலை செய்ய பாவா என்று அழைப்பு விடுத்ததை அறிந்து கொலை செய்திருக்கிறார்கள். ஒருவேளை இப்படி இருக்குமோ? மோகன் பேச்சு நடவடிக்கை எல்லாம் பார்த்தா சரியான லூசு பயில் போலதான் இருந்தது. அதனால அவனைய தன்னைத்தானே கூட்டிக்கிட்டு தற்கொலை செஞ்சிருப்பானோ? நான் பயமா யோசிச்சு கொண்டு இருந்தேன். அப்போ செத்து கிடக்கும் மோகன் பக்கத்துல ஒரு டெலிபோன் திடீர்னு அலறியது. நான் விறுவிறுன்னு போக நினைச்சேன். டெலிபோன் கிணு தொடர்ந்து அடிக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. எடுக்கவா வேணாமான்னு நினைச்சேன். சரி, என்னதான்னு பார்ப்போம்னு துணிச்சலா ரிசீவரை எடுத்து டக்குன்னு காதுல வச்சேன். மறுமுனை ஹலோ என்றது. நான் ஒண்ணும் பேசாம ரிசீவரை பிடிச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன ஆச்சரியம், அந்த குரல் என் பேரை சொல்லுச்சு. என்ன கிஷோர், பேசாம ரிசீவரை பிடிச்சிட்டே இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் ரிசீவரை எடுத்தது எப்படி தெரியும்? யாரு யாரு நீங்க? என்ன தெரியலையா? நான் தான் ஸ்ரேயா. அட ஸ்ரேயா, நீயா? நானே தான். ஸ்ரேயா, இங்க ஒரு பெரிய ஆபத்து. நான் பயமாய் குரல் எழுப்ப பயம் இல்லாமல் சிரித்தாள் ஸ்ரேயா. தெரியும், மோகன் செத்துட்டான் தானே? ஆமா, அதுவும் கொலை. கத்திய நெஞ்சில சொருகி கொடூரமான கொலை. அதுவும் தெரியும். தெரியுமா? எப்படி எப்படி ஸ்ரேயா? எனக்கு இது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரியும். என்ன அது? மோகன் யார் கொலை செஞ்சது தெரியுமா? சொல்லு, யாரு ஸ்ரேயா? சும்மா சொல்லு ஸ்ரேயா. மோகனை கொலை பண்ணது யாரு? அது நீதான். என்னது, நானா? ஆமா, நீதான். என்ன அடையணும்னு இப்படி கொலை பண்ணிருக்க. மோகனும் அதான் லெட்டர்ல எழுதி வச்சிருக்கான். அதனால சட்டப்படி நீ குற்றவாளி. உன்னை போலீஸ் தேடி வரும். ஸ்ரேயா அலறலாய் சொல்லிக் கொண்டிருக்கும் போது பூட் சர்வம் கேட்டது. நிமிர்ந்தேன். எதிரே போலீஸ் இன்ஸ்பெக்டர். அத்தியாயம் 7. நவம்பர் 30 அனல் மின் நிலைய திறப்பு விழா. மந்திரி மதிவதனன் தொண்டர் போலீஸோட நிகழ்ச்சிக்கு வந்தார். மாண்புமிகு மருடரின் கொலை மிரட்டலை தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக கமிஷனர் இன்ஸ்பெக்டர் சர்மா, கிரைம் பிரான்ச் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் விக்ரம் மூவரும் நேரடியாக வந்திருந்தனர். விக்ரம் சுறுசுறுப்பாக முன்னும் பின்னும் நடந்து நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருந்தான். நிகழ்ச்சி தொடங்கியது. வரவேற்பிற்கு பின் பாய்லர் உரையை திறந்து வைத்தபடி மந்திரி மதிவதனன் பேச ஆரம்பித்தார். வழக்கமான சம்பிரதாய பேச்சுக்களை பேசிவிட்டு கடைசியில், நண்பர்களே, நான் லஞ்சம் வாங்கி நிறைய தப்புகள் செய்துவிட்டேன். எனது பாவத்திற்கு பரிகாரமாய் சாகப் போகிறேன் என்றபடி கொதிக்கும் பாய்லரில் மின்னலாய் குதித்தாய் மந்திரி. மந்திரி சட்டனை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் குதித்து விட்டார். அத்தனை பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி. தொண்டர்களின் கத்தல்கள், கூச்சல்கள், ஆவேச குரல்கள். கண்முன் நடந்த விபரீதத்தை பார்த்து சிலையாய் அதிர்ந்து கமிஷனரும் சர்மாவும் நிற்க விக்ரம் சுதாரித்தவனாய் நிலையத்தின் தலைமை பொருளை நோக்கி ஓடினான். சார், ஏதாவது செஞ்சு பாய்லர் எடுப்ப நிறுத்த முடியுமா? மந்திரியை காப்பாத்த. விக்ரம் முடிக்கும் முன் அவர் கைகளை படபடப்பாய் இழுத்து காண்பித்தார். அங்கு கடும் வெப்பத்துடன் கொழுந்துவிட்டு எரியும் தீ. சோடு தெரியாமல் பஸ்வமாகி இருந்தார் மந்திரி. நம் கண் முன்னால் இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்கு, தடுக்க முடியலையே. எல்லாத்தையும் விட மந்திரி பேசிய பேச்சு மீடியாவே ஒழுக்கிடுச்சு. லஞ்சமா இல்லீகலா நான் சேர்த்த 500 கோடி பணத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கிட்டோம். அதே நேரம் விக்ரமனின் செல்போன் மறுபடியும் எடுத்தான். ஹலோ, போலீஸ் கிரைம் பிரான்ச், சொல்லுங்க. செத்து போன மந்திரிக்காக ரொம்பவுமே வருத்தப்படாதீங்க. ஏன்னா செத்தது ஒரிஜினல் மந்திரி இல்ல, டூப்ளிகேட் மந்திரி மதிவதனன். பாய்லருக்குள்ள விழுந்தாரு. ஒரிஜினல் மந்திரி 3 நாளைக்கு முன்னால குண்டு பாஞ்சு செத்துட்டாரு. அவரோட பாடியை நம்ம ரோஸ் காலனி பின்புறம் உள்ள தள்ளிக்காட்டுல பத்திரமா இருக்கு, போய் பாருங்க. விக்ரம், சர்மா, கமிஷனர் மூவரும் தாமதிக்காமல் கிளம்பினர். ரோஸ் காலனி கல்லுக்காட்டு பகுதி. அரை மணி நேரத்தில் இடத்தை அடைந்து ஜீப்ல இருந்து இறங்கினர். சிவப்பு சாயம் எடுத்திருந்த குறுக்கு மணலில் வேகவாகமாய் நடந்து தேறினார். சர்மா அதை கவனித்தார். அதுவும் அந்த வேப்பமர நெல் பக்கம் என்னவோ இருக்கு, அதை நோக்கி இருவேறான நடந்தனர். பக்கத்தில் போய் பார்த்தார்கள். அது ஃப்ரீசர் பாக்ஸ், குளிர்சாதன சவப்பெட்டி. உள்ளே விரைத்து போன நிலையில் மந்திரி மதுவதனின் உடல். சார், என்ன இது? அங்க தீயில விழுந்தவர் இங்க பெட்டியில. நல்லா விட்டு பாருங்க, இது மந்திரி மதிவதனன் தானே? சந்தேகமே இல்லை விக்ரம், இது மதிவதனன் தான். நான் அவரை நிறைய தடவை பார்த்து பேசியிருக்கேன். மூவரும் திகைத்தபடி பேச அவர்கள் பேச்சை ஸ்தம்பிக்க வைத்தபடி இன்னொரு குரல். அத்தியாயம் 8. ஹலோ போலீஸ் புலிகளே என்று இன்னொரு குரல் எழுந்தது. மூவரும் திடுக்கிட்டு பார்க்க ஃப்ரீசர் பாக்ஸ் பின்புறமாய் ஒரு சின்ன ஸ்பீக்கர். அது வழியாய் குரல். ஹலோ போலீஸ் புலிகளே, நான் தான் மாண்புமிகு மர்டர் பேசுறேன். இப்போவாவது நான் சொல்றதை நம்புறீங்களா? நாங்க கொலை பண்ணுவோம், ஆனா அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி செய்வோம். மந்திரி எங்களோட முதல் பலி. தப்பு செய்யற, ஊழல் செய்யற அத்தனை பேரும் எங்களோட இலக்கு தான். எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நாங்க கொலை பண்ண போற நபர்கள் மாதிரியே ஒரு டூப்ளிகேட்டை உருவாக்குவோம். டூப்ளிகேட் எது, ஒரிஜினல் ஆள் எதுன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படித்தான் டூப்ளிகேட் மதிவதனை பாய்லர்ல குதிக்க செய்துட்டு ஒரிஜினல் மதிவதனை துப்பாக்கியால சுட்டு கொண்டு இருக்கும்.
இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரிஜினல் மதிவதனன் பாடிய உங்க கண்ணுல காட்டும். மேலும் பேச்சு குரல் நின்றது. 2-3 நிமிட மௌனத்திற்கு பிறகு திரும்பவும் ஒலிக்க ஆரம்பித்தது. இப்போ நீங்க பாடிய பாத்துட்டீங்க, இனி நீங்க கிளம்பலாம், கிளம்புங்க என்றது அதட்டும் தோணியில். மூவரும் திகைத்து தொடர்ந்தது. குரல் மிரட்டியது. என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் டைம். 5 நிமிஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? வேற ஒண்ணும் இல்ல. பிரியா ஃபியூச்சர் பாஸ் இடப்புற சைட்ல பாருங்க, சின்னதா ஒரு ரிமோட் வெடிகுண்டு வச்சிருக்கேன். அதை 5 நிமிஷம் கழிச்சு வெடிக்க வைக்க போறேன். ஏன்னா இந்த மதிவதனோட பாடி இனி யார் கைக்கும் கிடைக்க கூடாது. பீஸா போயிடணும். அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனையா பாய்லர் அடுப்புல விழுந்து உயிரை தூக்கிட்டாருன்னா இந்த உலகம் நம்பணும், உலகத்துக்கு தெரியணும். சரி, பேசியது போதும், உடனே இருந்து கிளம்புங்க. சரியா 5 நிமிஷத்துல பாம்பு வெடிக்க வைக்க போறேன். சொல்லியபடி ஸ்பீக்கர் குரல் அத்தோடு தனது பேச்சை நிறுத்தி கொண்டது. விக்ரம் சர்மாவையும் கமிஷனரையும் பார்த்தான். வேறு வழி இல்ல, நாம கிளம்புவோம். மூவரும் ஜீப்பில் ஏற ரிமோட் வெடிகுண்டு வெடிக்கும் சரியாக இருந்தது. ஃப்ரீசர் பாக்ஸுடன் மதிவதனின் உடம்பு சிதறலாய் வெடிச்சு சிதறியது. அத்தியாயம் 9. அன்று மதியம் கிரைம் பிரான்ச் ஹெட் குவார்டர்ஸ். கமிஷனர் துரைசிங்கத்தை தேடி அவசரமாய் வந்தார் மோகன்தாஸ். லஞ்ச ஒழிப்பு கமிஷனர் மோகன்தாஸ். அவரை பார்த்ததும் உற்சாகமாய் வரவேற்றார் துரைசிங்கம். வாங்க மோகன்தாஸ், நல்லா இருக்கீங்களா? ஆனால் மோகன்தாஸ் சீரியஸான முகத்துடன் பதட்டமாகி கொண்டிருந்தார். கமிஷனர் சார், முதல்ல நான் யாருன்னு சொல்லுங்க. துரைசிங்கம் பேப்பாய் நிமிர்ந்தார். இதென்ன கேள்வி? லஞ்ச ஒழிப்பு கமிஷனர் மோகன்தாஸ் தானே நீங்க? ஆனா மதியம் வீட்டுல லஞ்ச் முடிச்சுட்டு ஆபீஸ் போனப்போ எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? என்னோட ஆபீஸ்ல என்னோட வீட்டுல என்ன மாதிரியே ஒருத்தன் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். கேட்டா நான் தான் லஞ்ச ஒழிப்பு கமிஷனர் மோகன்தாஸ்னு சொல்றான். அத்தியாயம் 10. போலீஸ் இன்ஸ்பெக்டர் கையில ரிவால்வரை பெற்றுக்கிட்டு என் எதிரே கம்பீரமா நிறுத்துறாரு. அவர் எதிர்க்க குற்றவாளி மாதிரி நான் சுத்தமா அதிர்ந்து போனேன். என் அதிர்ச்சி அடுத்த நிமிடமே அதிகமாச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் பின்னால வந்த 4-5 கான்ஸ்டபிள்கள் திடீர்னு உள்ள வந்து ஏதோ தப்பி போன குற்றவாளியை மாதிரி பிரிச்சுட்டாங்க. நான் விலவெடுத்து போய் அலர்னேன். ஐயோ சார், நான் இல்லைன்னா ஐயோ, கொலை செஞ்சது நான் இல்ல. இன்ஸ்பெக்டர் வில்லத்தனமா சிரிப்பார். பொய் சொல்லாத மேன், எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுமா? ஆமா. முதல்ல நல்ல பிள்ளையா, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றியா? கேளுங்க. உன் பேரு கிஷோர் தானே? ஆமா. ஆர்கே கெமிக்கல்ல சூப்பர்வைசரா வேலை பார்க்கறது நீ தானே? ஆமா. ஸ்ரேயங்கிற பொண்ணை காதலிக்கிறதும் நீ தானே? அது அது இன்ஸ்பெக்டர் உஷ்ணமானார். திணறாத பதில் சொல்லு மேன். எஸ் ஆர் நோ? எஸ் என்றேன் அழுத்தமாய். இன்ஸ்பெக்டர் மறுபடியும் உதடுகளை விரித்து அதே வில்லங்க சிரிப்பை சிரித்தார். அப்பா, சந்தேகம் இல்ல, நீதான் கொலைகாரன். இந்த மோகனை கொண்டது நீதான். ஐயோ இன்ஸ்பெக்டர், அபண்டமா எங்களை பழிச்சு மாத்தாதீங்க. நான் மோகனை கொல்லல. இல்ல, மோகனை கொண்டது நீதான். இன்ஸ்பெக்டர் அழுத்தம் திருத்தமாய் சொல்ல அவரையே முறைத்தேன். எதை வச்சு இப்படி உறுதியா சொல்றீங்க? எல்லாம் தகுந்த ஆதாரத்தோட தான். அது என்ன ஆதாரம்? மோகன். என்னது மோகனா? ஆமா, மோகன். அந்த மோகன் இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னால போன் பண்ணி பேசினான். என்ன பேசினான் தெரியுமா? என்ன பேசினான்? கிருஷ்ணருங்கிற ஒரு ஆளு என்ன கொலை பிளான் பண்ணிருக்கான். அவனால எனக்கு ஆபத்து, உடனே வந்து என்ன காப்பாத்துங்கன்னு. அட பாவி, பேட்டியே மாத்திட்டானே. என்ன கொல்ல வர சொன்னதே அவன் தானே. நான் சொல்ல படபடன கைகளை தட்டினார் இன்ஸ்பெக்டர். பாத்தியா, நீயே ஒத்துக்கிட்ட. அவன் கொல்ல வர சொன்னான், நீயே கொண்டு இருக்க. ஆக நீதான் மர்டர், நீதான் குற்றவாளி. ஐயோ இன்ஸ்பெக்டர், நான் நிரபராதி, என்னை நம்புங்க. என் கைகளில் நிதானமாய் விலங்கை மாட்டினார் இன்ஸ்பெக்டர். அத்தியாயம் 11. என்ன சொல்றீங்க? உங்களை மாதிரியா? கமிஷனர் துரைசிங்கம் அதிர்ந்து கேட்க அதே பரபரப்புடன் தலையாட்டினார் லஞ்ச ஒழிப்பு கமிஷனர் மோகன்தாஸ். என்ன அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அவன் இருக்கான். என்னால நம்பவே முடியல. அதே முகச்சாயல், அதே ஹைட்டு, அதே குரலு, அதே யூனிஃபார்ம். காதோரம் நரைச்ச முடி கூட என்ன மாதிரியே அவனுக்கு இருக்கு. ரெடிகுலஸ் என்றபடி துரைசிங்கம் எழுந்திருத்தார். உங்களை பார்த்ததும் அவன் என்ன சொல்றான்? நான் தான் லஞ்ச ஒழிப்பு கமிஷனர் மோகன்தாஸ், நீ யாருங்கிறான். அப்படியா? நான் கோபமா பேசி சத்தம் போட்டதும் ஒழுங்கா இருந்து போறியா, இல்ல ஏதாவது கேஸ்ல ஒண்ண உள்ள தூக்கி போட்டுருமான்னு மிரட்டுறான். எனக்கு ஒண்ணுமே ஓடல, அதான் உடனடியா அவங்க கிட்ட வந்து நிக்கிறேன். துரைசிங்கம் மேலும் பதட்டப்பட மோகன்தாஸின் தோள்களை தட்டினார். டோன்ட் வரி மோகன்தாஸ், இது புதுசா கிளம்பி இருக்கிற மர்ம கும்பல் உன்னோட வேலை தான். அதுதான் இப்படி அச்சு அசலா டூப்ளிகேட் நம்பர்களை உருவாக்கி விபரீதம் செய்யுது. என்ன சொல்றீங்க கமிஷனர் சார்? கமிஷனர் துரைசிங்கம் மந்திரி மதிவதனை போல டூப்ளிகேட் செய்து மதிவதனை கொண்ட விஷயத்தை விவரித்தார். மேலும் மறண்டார் மோகன்தாஸ். அப்ப என்னையும் கொண்டு வாங்களா? துரைசிங்கம் மறுபடியும் அவருக்கு தோள்களை தட்டினார். மிஸ்டர் மோகன்தாஸ், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்துட்டு நீங்களே இப்படி பேசலாமா? கமான் சேர் அப். நாம இப்பவே அந்த டூப்ளிகேட் ஆசாமியும் அதோட கும்பலையும் பிடிப்போம். இருவரும் விறுவிறுவென கிளம்பி வெளியே வந்தார்கள். ஜீப்பில் ஏற போனார்கள். ஒரு நிமிஷம் மோகன்தாஸ். என்ன கமிஷனர்?
நம்ம விக்ரமும் சர்மாவும் கூட மினிஸ்டர் கேஸ் விஷயமா அவரோட பிஓவை விசாரிக்க போனாங்க. அவங்களை நேரடியா ஸ்பாட்டுக்கு வரும்படியே வயலன்ஸ்ல சொல்லிடுறேன். அவர் வயலன்ஸில் பேச போன வினாடி மோகன்தாஸ் செல்போன் இணுகிடுத்தது. எடுத்தார். அப்படியா? இஸ் இட்? ஐசி என்றபடி செல்லை ஆஃப் செய்தார். கமிஷனரை ஏறிட்டார். என்ன மோகன்தாஸ், அந்த டூப்ளிகேட் ஆசாமி கோல்ஃப் விளையாட போறேன்னு சொல்லிட்டு கோல்ஃப் கிளப்புக்கு கிளம்பி போயிருக்கானா? பாருங்க கமிஷனர், இதுவும் நான் போய் விளையாடுற மாதிரியே அவனும் விளையாட போயிருக்கான். இந்த விஷயத்த சொன்னது யாரு? ஆபீஸ் ரைட்டர் ராஜகோபால். அப்புறம் வாங்க, நாம நேரடியா கோல்ஃப் கிளப்புக்கு போயிருவோம். விக்ரமையும் சர்மாவையும் அங்க வர சொல்றேன். செய்யுங்க கமிஷனர். அத்தியாயம் 12. அடுத்த அரை மணி நேரத்தில் நகரின் ஒதுக்குப்புறமாய் பணக்காரர்களுக்கென வடிவமைக்கப்பட்ட கோல்ஃப் கிளப், அதன் பிரம்மாண்டமான பச்சை புல்வெளியே கோல்ஃப் மைதானம். கமிஷனர், மோகன்தாஸ், விக்ரம், சர்மா நால்வரும் புலிப்பாய்ச்சலை உள்ளே நுழைந்தனர். உள்ளே மைதானத்தில் நிதானமாய் பந்தை உருட்டி கோல்ஃப் விளையாடி கொண்டிருந்தார் இன்னொரு மோகன்தாஸ். பாருங்க கமிஷனர், அச்சு அசலா என்ன மாதிரியே அப்படியே டூப்ளிகேட் போல இருக்கான். பதற்றப்பட்ட அவரை கமிஷனர் சாந்தப்படுத்தினார். ஹோல்ட் டவுன் மோகன்தாஸ், அந்த டூப்ளிகேட்டோட சாயம் இப்ப விழுத்திடும். நால்வரும் நடந்து அந்த விளையாடி கொண்டிருக்கும் மோகன்தாஸை நெருங்கினர். நால்வர் தன்னை நோக்கி வருவதை பார்த்து அவரும் விளையாட்டை நிறுத்திவிட்டு ஆச்சரிய பார்வையுடன் அவர்களை நோக்கி வந்தார். அதை பார்த்து கமிஷனர் பக்கத்தில் நடந்த மோகன்தாஸ் பதறினார். பாருங்க கமிஷனர், அப்படியே என்ன மாதிரியே பாக்குறான், என்ன மாதிரியே சிரிக்கிறான். நெருங்கி நேருக்கு நேர் பார்த்தபடி நின்றனர். அந்த மோகன்தாஸ் கமிஷனருக்கு பக்கத்தில் நின்ற மோகன்தாஸை உற்று திகைப்புடன் பார்த்தார். கமிஷனர், யார் அது? என்ன மாதிரியே ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கீங்க? அவர் கேட்க கமிஷனர் பக்கத்தில் நின்ற மோகன்தாஸ் பதறினார். கமிஷனர், அப்படியே என்ன தெரியாத மாதிரி உங்க முன்னால் நடிக்கிறான், விடாதீங்க, உடனே இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இருங்க மோகன்தாஸ் என்று கமிஷனர் அவன் பக்கம் திரும்பினார். ஹலோ, நீ யாரு மேம்? இவரு டூப்ளிகேட்டா? என்ன சொல்றீங்க? நீ இவர மாதிரியே இருக்க, யார் நீ? கமிஷனர் கோபமாய் கேட்க அவரும் கோபமாய் கமிஷனரை ஏறிட்டார். கமிஷனர், அதைத்தான் நானும் கேட்கிறேன், யார் இவரு? என்ன போலவே அப்படியே இருக்காரு. துரைசிங்கம் திகைக்க விக்ரமும் சர்மாவும் அசலா இருக்கும் இருவரையும் உற்று பார்த்து வியப்பாகினர். கமிஷனர் பக்கத்தில் இருந்த மோகன்தாஸ் ஆவேசம் வந்தவராய் தன் இடுப்பு பெல்ட்டில் இருந்த ரிவால்வரை எடுத்தார். இவன் இப்படி கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டான், இப்ப பாருங்க. கண்ணிவிக்கும் நேரத்தில் எதிர் மோகன்தாஸின் நெஞ்சுக்கு குறிவைத்து ட்ரிகரை அழுத்தினார். ஒரே ஷாட்டில் சுருண்டு வீழ்ந்தார் எதிர் மோகன்தாஸ். கமிஷனர் பக்கத்தில் இருந்த மோகன்தாஸ் வெறியாய் சிரிக்க ஆரம்பித்தார். போலீஸ் புலிகளே, இப்ப தெரிஞ்சுக்கோங்க, டூப்ளிகேட் அவர் இல்ல, நான் தான். அத்தியாயம் 13. நான் கொலைகாரன் பட்டத்தோடு போலீஸ் ஜீப்பில் ஏற்றப்பட்டேன். என்னை கோழி குஞ்சு போல 3 கான்ஸ்டபிள்கள் அமைக்கி பிடித்துக் கொண்டனர். மறுபடியும் நான் அலறி பார்த்தேன். இன்ஸ்பெக்டர் சார், என்னை நம்புங்க, நான் கொலைகாரன் இல்ல. அப்படியா? நான் உண்மையதான் சொல்றேன். ஆனால் கிஷோர் சாட்சிகள் உனக்கு எதிராக இருக்கிறதே. எந்த சாட்சியை சொல்றீங்க? இந்த செத்து போன மோகனையா சொல்றீங்க? அவனை நம்பாதீங்க, அவன் சரியான லூசு பையன். நான் அதை சொல்லல, வேற ஒரு சாட்சி இருக்கு. வேற சாட்சியா? அதுவும் ஒரு பெண். பெண்ணா? யார் அது? ஸ்ரேயா. அவள் நீதான் மோகனை கொண்டதா சாட்சி சொல்ல தயாரா இருக்கிறா. இன்ஸ்பெக்டர் சொல்ல சொல்ல என் உடல் நாளங்கள் முழுவதும் துடித்தது. ஐயோ, அந்த பொண்ணை நம்பாதீங்க, மிகவும் மோசமானவ. என்னை இந்த சிக்கல்ல மாட்டி விட்டதே அவதான். அப்படியா? ஆமா இன்ஸ்பெக்டர், அந்த ஸ்ரேயா ஒரு கபட நாயகி, மோசக்காரி. இன்ஸ்பெக்டர் ஒன்றும் பேசாமல் நெற்றியை சுருக்கினார். கொஞ்ச நேரம் யோசிப்பது போல் பாவனையில் இருந்தார். பின் திரும்பி சட்டென ஜீப் டிரைவரை பார்த்தார். முத்து, ஸ்டேஷனுக்கு போவேனா? வண்டிய லைன் 7 பக்கம் திருப்பு. இன்ஸ்பெக்டர் சொல்ல நான் புதிராய் நின்றேன். இன்ஸ்பெக்டர், எதுக்கு லைன் 7 பக்கம் போக சொல்றீங்க? உனக்கு புரியலையா என்றார் இன்ஸ்பெக்டர். புரியலையே. அங்கதான் சேயாவின் வீடு இருக்குது, அவளை போய் பார்க்க போறோம். பார்த்து அவளை விசாரிக்க போறீங்களா? இல்ல, பின்ன என்ன செய்ய போறீங்க? இன்ஸ்பெக்டர் திரும்பி என் பக்கம் பார்த்தார். ஒரு கேள்வியா கேட்டு அவசரப்படுத்தாத, அங்க வந்ததும் சொல்றேன். அரை மணி நேரத்தில் லைன் 7 ஷேயாவின் வீடு. இன்ஸ்பெக்டர் இறங்கினார். நானும் இறங்கினேன். இன்ஸ்பெக்டர் தன் பெல்ட் உரையில் இருந்த துப்பாக்கியை உருவி என் கையில் வைத்தார். என்னை நோக்கி ஷாக்கடிக்கும் வார்த்தைகளை விதித்தார். உள்ள ஷேயா இருக்கிறா, போய் இந்த துப்பாக்கியால அவளை கொண்டுட்டு வா. உன்னை இந்த கேஸ்ல இருந்து நான் விடுவிக்கிறேன் என்றார். அத்தியாயம் 14. டூப்ளிகேட் மோகன்தாஸ் அவர் இல்ல, நான் தான். கமிஷனர் பக்கத்தில் இருந்த மோகன்தாஸ் ரிவால்வரால் ஒரிஜினல் மோகன்தாஸை சுட்டபடி வெளியே சிரித்தான். எல்லாரும் திகைக்க விக்ரம் முதலில் புதைத்தவன் டக்கென துப்பாக்கியை எடுத்து படபடவன் அவன் நோக்கி சுட்டான். என்ன ஆச்சரியம், குண்டுகள் அவனை ஒன்றும் செய்யவில்லை. தூசியை தட்டுவது போல புல்லட்டுகளை தட்டினான். அதே வெறிச்சிரிப்புடன் எல்லோரையும் அலட்சியமாக பார்த்தான். போலீஸ் புலிகளே, உங்க துப்பாக்கி எல்லாம் ஒன்னும் பண்ணாது, வீணா புல்லட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாதீங்க. விக்ரம் முச்சையை மடிக்கபடி அவனை நெருங்கினான்.
ஏய் நீ யாரு? முதல்ல அதை சொல்லு. அவன் தனது இரு கைகளையும் வேகமாக தட்டினான். இதோ பாருங்க மிஸ்டர் விக்ரம், இப்போ நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியம். இதோ காலை பிளந்துட்டு செத்து கிடக்காரு லஞ்ச ஒழிப்பு கமிஷனர் மோகன்தாஸ். இவர் சாதாரண ஆள் இல்ல, லஞ்சம் வாங்குறதெல்லாம் மண்ண. அப்படி லஞ்சம் வாங்கி இவர் சேர்த்த சொத்துக்களோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் தெரியுமா? சுமார் 500 கோடிக்கு மேல இருக்கும். அதனாலதான் இவரை டார்கெட் பண்ணி கொண்டு இருக்கோம். நீங்க இவரோட சொத்துக்களை ட்ரேஸ் பண்ணி சீஸ் பண்ணணும். அநியாயமா இவர் சம்பாதிச்ச சொத்துக்களை திரும்ப நம்ம அரசாங்கமே எடுத்துக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியது உங்களோட வேலை. என்னோட பணி முடியல. இந்த கலப்பிடுங்கிற வேலை தொடரும். என்னோட அடுத்த குறி யாருன்னு நாளைக்கு நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ஓகே, வரட்டுமா? பாய். சொல்லியபடி திரும்பி விறுவிறுன்னு ஓட ஆரம்பித்தான் டூப்ளிகேட் மோகன்தாஸ். விக்ரமும் சர்மாவும் அவனை விரட்ட ஆரம்பித்தனர். புலிப்பாய்ச்சலாய் கோட் கிளப்பை விட்டு வெளியே ஓடியவன் அங்கே தயாரா நின்ற டெம்போ ஒன்றுக்குள் நுழைந்தான். நம்பர் பிளேட்டே இல்லாத அந்த வேன் அவனை ஏற்றிக்கொண்டு மின்னல் வேகத்தில் பறந்தது. சே, கோட்டை விட்டுட்டோமே. விக்ரம் ஓங்கி கைகளை குத்திக் கொண்டான். சர்மாவும் உதடுகளை திருக்கினார். பின்னால் வந்த கமிஷனர் துரைசிங்கமும் நடந்ததை ஊகித்து தொப்பியை வெறுமுடன் காட்டினார். நம்ம மோகன்தாசன் நம்ம கண்ணு முன்னாடி சுட்டு கொண்டுட்டானே, யார் இவன்? எதுக்கு இப்படி வெறுப்பிடிச்சப்பல பழி வாங்கணும்? விக்ரம், ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? நம்ம துப்பாக்கி புல்லட் அவனை எதுவுமே பண்ணல. ஆமா சார், நானும் கவனிச்சேன். அதான் எனக்கும் புதிதா இருக்கு. ஒருவேளை புல்லட் ப்ரூஃப் மாதிரி உடைகள் எதுவும் ஏற்பாடு செஞ்சிருப்பானா? இருக்கலாம். ஆனா அச்சு அசலா ஒரே மாதிரி இருக்கானே, அதான் எப்படின்னு கெஸ் பண்ண முடியல. எப்படி இது சாத்தியம்? தீவிர யோசனையில் ஆழ்ந்தார்கள் 3 பேரும். அத்தியாயம் 15. சார், மேனேஜர் ரகுராம் பவ்யமாய் கூப்பிட மெக்டபிள் போதையுடன் படுக்கையில் இருந்து கொண்டிருந்த பிரபல சினிமா ஸ்டார் ரவிகாந்த் திரும்பினான். என்னையா? சார், டைரக்டர் கிருபாகரன் 3 தடவை போன் பண்ணிட்டார். இன்னைக்கு ஷூட்டிங் உண்டா கேன்சல் பண்ணிடுவான்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்படியா? நீ என்ன சொன்ன? நான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு என்று அவர் மேனேஜர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர் கையில் இருந்த செல்போன் கிணித்தது. ரகுராம் செல்போனில் காலி நம்பரை பார்த்து ரவிகாந்த் பக்கம் வந்தார். சார், மறுபடியும் டைரக்டர் தான் பண்றார், நீங்க பேசுறீங்களா? கொடு. ரகுராம் நீட்ட அலட்சியமா அதை வாங்கி ரவிகாந்த் காதில் வைத்தான். ஹலோ ரவிகாந்த் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் டைரக்டர், என்ன விஷயம்? இன்னைக்கு ஷூட்டிங் வைக்கலாமா வேண்டாமான்னு கேட்க போன் பண்ணேன் சார். பவ்ய போராளில் டைரக்டர் கேட்க புயல் வைத்தான் ரவிகாந்த். டைரக்டர் சொல்லுங்க சார். நேற்று நைட்டு தானே இங்க ஊட்டிக்கு வந்திருக்கோம். டிராவலிங் செஞ்சாலும் இப்ப தீர வேணாமா? உடனே ஷூட்டிங் வைக்கணும்னா எப்படி? அப்போ ஓகே, நாளைக்கு வச்சுக்கோம் சார். ரைட், அப்படி செய்யுங்க. நாளைக்கு எந்த இடத்துல ஷூட்டிங் வைக்க போறீங்க? சார், கிளைமேக்ஸ் சீன் ஒன்று இருக்க வேண்டியிருக்கு, அதனால சூசைட் பாயிண்ட்ல ஷூட் பண்றோம். ஓகே டைரக்டர், நான் வந்துடுறேன். அப்புறம் வீட்டுக்குள்ள இதமான ஒண்ணு கேட்டேனே, அது என்னாச்சு? 16 வயசுல ரெடியா இருக்கு சார். அதை உடனே ரூமுக்கு அனுப்பி வை. சரி சார். அப்புறம் சும்மா போன் பண்ணி தொந்தரவு பண்ணாத. நாளைக்கு நீ சொன்ன இடத்துல டயத்துக்கு நான் ஷூட்டிங்கு வந்துடுவேன். ஓகே சார். சரி, போனை வச்சிரு என்றபடி போனை கட் செய்தான் ரவிகாந்த். மேனேஜரிடம் செல்போனை நீட்டினான். ரகுராம், சொல்லுங்க சார். டைரக்டர் ஒரு பொண்ணு அனுப்புனாரு, அது வந்ததும் மேல அனுப்பி. அப்புறம் சொல்லுங்க சார். நீ வெயிட் பண்ண வேணாம், கதவை சாத்திட்டு கிளம்பு, ஈவினிங் வந்தா போதும். சரி சார். ரகுராம் கும்பிட்டு போட்டு விட்டு செல்ல குஷனும் பொதுவும் நுரைத்த மெத்தையில் உடம்பை புரட்டி போட்டபடி திரும்பி கொடுத்தான். 1 மணி நேரம் சென்றிருக்கும். பாதி போதையில் இருந்த அவனது தோலை யாரோ தட்ட உணர்வுக்கு வந்து திரும்பினான். கண்களை திறக்காமலே பேசினான். யாரு? டைரக்டர் அனுப்பி வச்சானா? ஏன் லேட்டு? சரி வா, சீக்கிரமா ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு வந்து படு. அவன் குரலுக்கு பதில் சொல்லாமல் மறுபடியும் தோள்களை தட்டியது. முழு உணர்வுக்கு வந்து கண்களை திறந்தான் ரவிகாந்த். திறந்தவன் அப்படியே ஷாக்கடித்தது போல இருந்தான். எதிரே அச்சு அசலை அவனைப் போலவே அவனது உருவத்தில் டூப்ளிகேட் ரவிகாந்த் ஒருவன் சிரித்தபடி நின்று கொண்டிருந்தான். அத்தியாயம் 16. இன்ஸ்பெக்டர் சொல்ல நான் அறிந்தேன். என்ன, ஷேவன் நான் கொள்ள வேணுமா? ஆமா. இது இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் யோசிமன், உனக்கே புரியும். நான் தலையை வேகமாக செலுத்தினேன். யோசிக்கும் நிலையில் நான் இல்லை. நீங்களே சொல்லுங்கள், என்ன காரணம்? மிஸ்டர் கிஷோர், நீ மோகனை கொலை செஞ்ச என்று சொல்லும் ஒரே சாட்சி இந்த உயிருள்ள ஷேயதான். அவளையும் கொண்டுடு. உனக்கு எதிர் சாட்சி யாருமே இருக்க மாட்டாங்க. நானும் கேவிச எவிடன்ஸ் இல்லாத போல மாதிரி முடிச்சு விட்டுறேன், புரியுதா? இன்ஸ்பெக்டர் சொல்ல என் மூளை திடுவிடுன்னு யோசித்தது. சரி இன்ஸ்பெக்டர், இப்படி செய்வதில் உங்களுக்கு என்ன லாபம்? 2 லாபம் இருக்குது கிஷோர். அது என்ன 2 லாபம்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சொல்றேன். ஒண்ணு, ஒரு நிரபராதியை விடுவிக்கிற சந்தோஷம். இன்னொன்னு, நீ கொடுக்க போற பணம். என்னது பணமா? நான் திடுக்கிற இன்ஸ்பெக்டர் சாவகாசமாய் சிரித்தார். என்ன மேன், இந்த நாட்டுல இருந்துகிட்டு இது கூடவா தெரியாமல இருக்கிற? நான் சொல்வது லஞ்ச பணம். உன்னை கேஸ் வந்து விடுவிக்க நீ கொடுக்க வேண்டிய மாமூல், புரியுதா? புரியுது. எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? 1 லட்சம். என்னது 1 லட்சம் ரூபாவா?
இன்ஸ்பெக்டர் மறுபடியும் அசிங்கமாய் சிரித்தார். வாயை பழக்காத மேன். உன்னோட பேங்க் பேலன்ஸ் பாஸ்புக்கா பார்த்தேன். 1,50,000 கேஸ் வச்சிருக்கிற. ஓ, அதை கூட பாத்துட்டீங்களா? பெரிய கில்லாடி தான் நீங்க. நீ ஒண்ணு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கலனா கேட்டதுக்கு என்ன பதில் சொல்ற? யோசிக்கணும். யோசிக்கலாம் டைம் இல்ல. இல்லனா நீ கம்மி தான் எண்ணணும். சரி, ஓகே இன்ஸ்பெக்டர், நான் ஒத்துக்கிறேன். முடிவாய் தலையாட்டினேன். சம்மதித்தேன். இன்ஸ்பெக்டர், சரி பேசியது போதும், உள்ள போய் ஸ்டேவை கொண்டுட்டு வா. நான் மெல்ல ஸ்ரேயா வீட்டு கேட்டை திறந்து உள்ளே பூனையாய் நுழைந்தேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் அடியெடுத்து முன்வாசலை கடந்து தெரிந்த பெரிய ஹாலை அடைந்தேன். அந்த ஹாலில் ஸ்டைலாய் கால் மேல் கால் போட்டு சோபாவில் கம்பீரமாய் ஸ்ரேயா. கையில் துப்பாக்கின்னு என்னை பார்த்து பதறாமல் சிரித்தாள். என்ன என்ன கொல்ல அனுப்பினாரா? ஐ எம் ரெடி, தாராளமா என்ன சுடு என்றபடி தன் நெஞ்சை நிமிர்த்து காட்டினாள் ஸ்ரேயா. அத்தியாயம் 17. போலீஸ் புலிகளுக்கு மாண்புமிகு மர்டர் ஏற்றிக் கொள்வது. எங்கள் மாண்புமிகு மர்டரின் அடுத்த குறி ஒரு பிரபலமான விஐபி. லட்சக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை கவிழ்ந்த பிரபல சினிமா ஸ்டார். புரியலையா? சூப்பர் ஹீரோ ரவிகாந்த் தான். கோடிக்கணக்கான கருப்பு பணத்துடன் திரைமறைவில் நிறைய இளம் பெண்களின் கற்பை சூறையாடும் அந்த நல்லவனை மாண்புமிகு மர்டர் பண்ண தீர்மானித்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம். உங்களால முடிஞ்சா எங்களிடம் இருந்தவனை காப்பாற்றிக் கொள்ளுங்க. பின்குறிப்பு: தற்சமயம் ரவிகாந்த் அவுட்டோர் ஷூட்டிங்காக இருப்பது ஊட்டியில. மேற்படி கடிதத்தை விக்ரமிடம் நீக்கினார் கமிஷனர். விக்ரம் படித்துவிட்டு பரபரப்பாய் நின்றான். கமிஷனர் சார், ரவிகாந்த் பெரிய மாஸ் ஹீரோ, நிறைய ரசிகர் பட்டவனும் அவருக்கு இருக்கு. அவரை எப்படியும் காப்பாற்றி ஆகணும். கமிஷனர் கைகளை பேசினபடி இருந்தார். எனக்கு புரியுது விக்ரம், ஆனா நிலைமை நம்ம கையை மீறி போயிட்டு இருக்கோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதற்குள் பக்கத்து ரூமில் இருந்து இன்ஸ்பெக்டர் சர்மா ஓடிந்தார். சார், நீங்க கேட்க சொன்ன ரவிகாந்தோட செல் நம்பர் கிடைச்சிருச்சு. அப்போ உடனே கால் போடுங்க. செல்போன்ல நம்பர்களை உயிர்ப்பித்து அழுத்தினார். எல்லோரும் மறுமுனை குரல் உன்னிப்பாய் பார்க்க சுவிட்ச் ஆஃப் என்ற ரெக்கார்ட் வாய்ஸ் ஒலித்தது. ஏமாற்றத்துடன் விக்ரம் உதடுகளை பிரிக்கிறான். சார், வேற வழி இல்ல, உடனே ஊட்டிக்கு கிளம்புவோம். நேர்ல போனாதான் ரவிகாந்தன் நம்மளால காப்பாற்ற முடியும். மூவரும் கிளம்பினர். 4 மணி நேர பயணத்திற்கு பிறகு ஊட்டி. அவசர அவசரமாக ஷூட்டிங் நடக்கும் தற்கொலை பாறை ஸ்பாட்டை நெருங்கினர். அவர்கள் நெருங்க ஒரே கூச்சலும் பதட்டமாய் ஆட்கள் ஓடிக்கொண்டிருந்தனர். விக்ரம் ஓடிக்கொண்டிருந்த யூனிட் ஆளுவனை நிறுத்தி கேட்டான். சார், உங்களுக்கு தெரியாதா? சினிஸ்டர் ரவிகாந்த் தற்கொலை பாறையில ஷூட்டிங் நடந்தப்போ கால் ஸ்லிப் ஆகி கீழே எழுந்தாரு. பயங்கரமான பள்ளம், ஆளோட எலும்பு கூட மிஞ்சாது. விஷயத்தை கேள்விப்பட்ட கமிஷனர் தலையில் கை வைத்தார். என்ன விக்ரம், இப்படி ஆயிடுச்சு? அந்த டூப்ளிகேட் முடிக்கிட்டான் சார். என்ன சொல்றீங்க விக்ரம்? டூப்ளிகேட் ரவிகாந்த் கால் ஸ்லிப் ஆகி வேணும்னே கீழே விழுந்திருப்பான். ஒரிஜினல் ரவிகாந்த முன்னாடியே கொண்டு இருப்பாங்க. விவரம் சொல்லிக் கொண்டிருந்த வினாடி அவன் செல்போன் அறிந்தது. எடுத்து நம்பரை பார்த்தான். பப்ளிக் இன்பாக்ஸ் போன் மாதிரி தெரியுது. அநேகமா மிரட்டல் அசாமியா தான் இருக்கும். சொல்லியபடியே ரிசீவ் பட்டனை ஆன் பண்ணினான். ஹலோ ஹலோ, கிரைம் பிரான்ச் விக்ரம். எஸ் ஸ்பீக்கிங். மிஸ்டர் விக்ரம், நீங்க புலிப்பாச்சலா வீட்டுக்கு வந்தீங்க. ரவிகாந்த காப்பாற்ற முடியுமா? என்ன சொல்ற? நாங்க நேத்தே ரவிகாந்த கொண்டுட்டோம். அப்ப இனி செத்தது அது நாங்க உருவாக்கின டூப்ளிகேட். எல்லாரும் முன்னாலேயும் கொலை மாதிரி இல்லாம இயற்கையா தற்கொலையா காட்டணும்னு அதுக்காக நாங்க போட்ட பிளான். எதுக்காக இப்படி செய்றீங்க? குரல் கடகடவன சிரித்து அடங்கியது. அதுதான் நாங்க ஏற்கனவே சொன்னோமே, நாங்க ஒரு தலைப்பிடுங்கிற இயக்கம். சமூகத்துல பெரிய மனிதர்கள் போர்வையில தப்பு பண்றவங்களை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுப்போம். முக்கியமா லஞ்சமா வாங்கி கோடி கோடியா வச்சிருக்கிற அரசியல்வாதிகளை, அதிகாரிகளை உரு தெரியாம பண்ணுவோம். நாங்க பண்ற கொலைகள் சாதாரண மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு வித பதட்டத்தை உண்டு பண்ணிடக்கூடாதுன்னு இப்படி டூப்ளிகேட்டை வச்சு மாண்புமிகு மர்டர் பண்றோம். எங்களோட உயிர் பலிகள் தொடரும். எல்லாருமே விஐபிக்களா தான் இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லு. ரவிகாந்த கொன்னு அவனோட ஒரிஜினல் உடல் அதே தற்கொலை பாறையில வீசி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அங்க போய் தெரிவிக்கோங்க. சொல்லியபடி மறுமுனையில் கொக்கனை ரிசர்வை தான் அவன். அத்தியாயம் 18. ஸ்ரேயா எழுந்து நின்று நெஞ்சை நிமிர்த்து காட்டினாள். என்னை சுடு என்றாள். அட லூசு பொண்ண, என்ன உளற என்றேன் பதற்றமாய். நான் உளரல, நீதான் இன்னும் லூசு பையனா விவரம் புரியாமல் இருக்கிற. நான் தலையில கைவிட்டபடி அவளையே விசீரமாக பார்த்தேன். ஸ்ரேயா, நான் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்றியா? கேளு. இது நான் கையில வச்சிருக்கிறது துப்பாக்கி தானே? ஆமா. உள்ள குண்டு இருக்குதுல்ல? இருக்குது. அந்த ட்ரிகர் ஆகுதுன்னா குண்டு உன் நடுபார்ப பொத்தலிடும் தானே? கண்டிப்பா. அப்படி குண்டு பொத்தலிட்டா ரத்தம் பொங்கி நீ செத்து போயிடுவதானே? ஆமா. அதுல என்ன சந்தேகம்? பின்ன தெரிஞ்சு எதுக்காக ஒன்ன கொள்ள சொல்ற? அந்த லூச பையன் மோகம் உளர்ன மாதிரியே நீ ஏன் உளர்ற? நான் கேட்டதற்கு ஸ்ரேயா தலையை சிலுப்பிக் கொண்டார். கிஷோர், சொல்லு. எனக்கு என் உயிரை விட உன் உயிர் தான் முக்கியம். இது என்ன புது கதை? கதையல்ல, உன்னை அவ்வளவு நேசிக்கிறேன். கிஷோர்,
நான் சிரித்தேன். என்ன சிரிக்கிற? தமிழ்ல உடான்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு இப்போதான் புரியுது. ஷேவின் முகம் மேலும் சீரியஸ் ஆனது. என்ன நம்பு கிஷோர், நான் சொல்றது உண்மை. நான் கண்களை விரித்து அவளையே பார்த்தேன். ஷேயா விடாமல் அதையே சொல்லிக் கொண்டிருந்தார். என்னுள் இருக்கும் பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டிருந்தது. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தேன். இப்ப என்னதான் செய்ய சொல்ற என்றேன் எரிச்சலாய். என்னை சுடு என்றால் மறுபடியும் எனக்கு கோபம் வந்தது. சட்டென தாமதியாமல் ட்ரிக்கரை அழுத்தினேன். சினிமா படம் போல டுமில் ஓசை, வெறும் வெடிச்சத்தம் தான். குண்டு எதுவும் வரவில்லை. ஷேயாவின் நெஞ்சில் பாயவும் இல்லை. ஷேயா கடகடவென சிரிக்க ஆரம்பித்தாள். நான் ஒன்றும் புரியாமல் விழிக்க ஆரம்பித்தேன். கைகளை தட்டும் சத்தமும் ஆராய்ச்சி வெற்றி என்ற ஓசைகளும் கடகடவென சிரிப்பு சத்தமும் என் காதில் விழுந்தது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். பின்னால் ஒரு குரல் கேட்டது. மிஸ்டர் கிஷோர், நீ மனிதனே இல்லை. அத்தியாயம் 19. 2 நாள் கழிந்திருந்தது. விக்ரம் ஒரு முடிவிற்கு வந்தவனாய் கமிஷன் முன் உட்கார்ந்தான். சார், சொல்லுங்க விக்ரம். இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான விஷயத்த யூகித்து கண்டுபிடிச்சிருக்கேன் சார். என்ன விஷயம் விக்ரம்? இந்த மாண்புமிகு மர்டர் கூட்டம் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சவால் விடுற மாதிரி தான் தன்னோட கொலைகளை நடத்துது. இதை வச்சு பார்க்கும்போது அதுக்கு பின்னணியா ஒரு மோட்டிவ் இருக்குன்னு தோணுது சார். என்ன மோட்டிவ் விக்ரம்? அந்த குரூப் லீடரோட குரூப்பின் முக்கியமான நபரோ நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவராவோ இல்லைன்னா டிபார்ட்மெண்ட்ல பாதிக்கப்பட்டவராவோ இருக்கணும். எதை வச்சு இப்படி சொல்றீங்க விக்ரம்? சார், ஒரு விஷயத்த கவனிங்க. அந்த மாண்புமிகு குரூப்புக்கு கொலை செய்யுங்கிற எண்ணத்தை விட சமூகத்தில் நடக்கிற அவலங்களை தட்டி கேட்கணும். அலட்சியமா இருக்கிற நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை உஷார்படுத்துகிற எண்ணம் வெறியா ஊறிக்கிட்டு இருக்கு சார். விக்ரம் சொல்ல கமிஷனர் தரையை தேய்த்தபடி யோசித்தவர் நினைந்தார். மேபி விக்ரம், நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். அதுக்கு என்ன செய்ய போறீங்க? நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல நம்ம டிபார்ட்மெண்ட்ல உள்ள அத்தனை அதிகாரிகளோட ஜாதகமும் இருக்கும். அதை கம்ப்ளீட்டா வெரிஃபை பண்ணி வித்தியாசமான விஷயங்களை பாதிக்கப்பட்ட நபர்களை ஷார்ட் பண்ண சொல்லியிருக்கேன் சார். விக்ரம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கையில் கொத்து பிரிண்ட் அவுட் பேப்பர்களுடன் பூமிக்கு நுழைந்தார் இன்ஸ்பெக்டர் சர்மா. என்ன சர்மா சார், கிடைச்சதா? கிடைச்சது சார், நீங்களே பாருங்க. சர்மா நீட்ட விக்ரம் அதை வாங்கி அவளாய் பார்த்தார். அதில் டிபார்ட்மெண்ட் விசாரணையில் சஸ்பெண்ட் மற்றும் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரிகளின் பட்டியல் இருந்தது. விக்ரம் அவர்களை வரிசைப்படுத்தினான். 1. குற்றவியல் இன்ஸ்பெக்டர் சாமிநாதன். 2. போக்குவரத்து எஸ்பி பஞ்சபிகேசன். 3. போக்குவரத்து படை எஸ்பி மாயாண்டி. 4. புலனாய்வு பிரிவு எஸ்ஐ மாரிமுத்து. 5. குற்றவியல் டிஎஸ்பி அலெக்சாண்டர். 6. லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி முத்துசாமி. கவனமாய் பார்த்து படித்துக் கொண்டிருந்த விக்ரம் கையில் இருந்த ஸ்கெட்சினால் 6வது நபர் டிஎஸ்பி முத்துசாமியின் பெயர் மீது ஒரு கருப்பு வட்டம் போட்டான். கமிஷனரும் சர்மாவும் விக்ரமை ஆச்சரியமாய் பார்த்தனர். எதை வச்சு டிஎஸ்பி முத்துசாமியை போய் சந்திக்கணும்னு சொல்றீங்க விக்ரம்? அவரோட கேஸ் ஃபைலை முழுதும் படிச்சலதான் சார். அப்படி அவர் என்ன கேஸ் ஃபைல் இருக்கு? டிஎஸ்பி சஸ்பெண்ட் ஆகி பின் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் வீட்டுல போதைப் பொருள் வச்சிருந்ததா குற்றச்சாட்டு. லஞ்ச ஒழிப்பு பிரிவுல நேர்மையான அதிகாரின்னு பாராட்டு பெற்றவர் இப்படி போதைப் பொருளை பதுக்கி வைப்பாரா? எனக்கு என்னமோ அவரை பிடிக்காத அதிகாரிகளால இது பிரேம் செய்யப்பட்ட வழக்கு. வீணா வரிப்படி பழிவாங்கப்பட்டிருக்காருன்னு தோணுது. மேலும் செத்துப்போன எஸ்பி மோகன்தாஸை பத்தியும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால நாம உடனே அவரை சந்திக்கணும், விசாரிக்கணும். செய்வோமா? ஓகே, அப்படியே செய்வோம். மூவரும் கிளம்பினர். அடுத்த அரை மணி நேரத்தில் குறிஞ்சி நகர் லாவண்யா அபார்ட்மெண்ட்ஸ் 7வது வீடு. வீட்டு கிணற்றடியில் சாவகாசமாய் ஈரத்துண்டு ஒன்றை துவைத்துக் கொண்டிருந்த டிஎஸ்பி முத்துசாமி மூவரையும் ஒரு சேர பார்த்து ஆச்சரியமாய் எண்ணினார். என்ன, ஒரு எக்ஸ்டிஎஸ்பி தேடி ஒரு விஐபி பட்டலமே வந்திருக்கு? டிஎஸ்பி சார் என்றபடி விக்ரம் புன்னகையாய் கைகளை நீட்டினான். வேண்டாம் விக்ரம், நான் இப்போ டிஎஸ்பி இல்ல, முத்துசாமினை கூப்பிடு. விக்ரம் தலை செய்தான். ஓகே முத்துசாமி சார், ஒரு சின்ன என்கொயரி என்றபடி விக்ரம் விவரித்தான். மாண்புமிகு மர்டர் குரூப் பற்றி, மிரட்டலுடன் அவர்கள் செய்யும் கொலைகள் பற்றி விளக்கினான். முத்துசாமி ஆச்சரியமாய் மேயவாயில் கை வைத்தார். என்னாலும் நம்ப முடியல விக்ரம், எப்படி இந்த மாதிரி டூப்ளிகேட் வச்சு கொலை பண்றாங்க? இது எந்த டெக்னாலஜினே தெரியலையே. விக்ரம் உதட்டை பிடிக்க யோசனையுடன் முத்துசாமி விஷயத்திற்கு வந்தார். சரி, என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? சார், உங்களுக்கு மேலதிகாரியா பண்ணிடுறேன் மோகன்தாஸ் இந்த மாண்புமிகு குரூப்ல கொல்லப்பட்டிருக்காரு. அதனால உங்களுக்கு மோகன்தாஸோட எதிரிகள் யாராவது பற்றி விக்ரம் கேள்வியை முடிப்பதற்குள் வேகவேகமாய் தலைவர் முத்துசாமி. அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு மோகன்தாஸ் பத்தி இருக்குது. மோகன்தாஸ் அந்த விஷயத்துல வீக்கானவர். அந்த விஷயம்னா லேடிஸ், பெண்கள் விஷயம். அவருக்கு நிறைய கேர்ள் ஃபிரெண்ட் கால்கிரிஸ்னு தொடர்பு உண்டு. ஆமா, அதுலயும் ஹோட்டல் ரிவர் வியூல டான்ஸ் ஆடுற ஆஷா அவரோட ஃபேவரட். கிட்டத்தட்ட தன்னோட அந்தரங்க நாயகியாக மோகன்தாஸ் அவளை பராமரிச்சு பாதுகாத்துக்கிட்டு இருந்தாரு. ஐசி, ஆச்சரியமா இருக்கு. எனக்கு முதல்ல கேள்விப்பட்டதும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனா மோகன்தாஸே இதை என்கிட்ட பகிரமா சொல்லி ஒப்புக்கிட்டு இருக்காரு. அதனால அவளை அந்த ஆஷாவை நீங்க விசாரணை பண்ணா ஏதாவது குழு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். முத்துசாமி சொல்ல மூவரும் எழுந்து விடைபெற்றனர். விக்ரம் விறுவிறுவன யோசனையுடன் நடக்க ஆரம்பித்தான். ஹோட்டல் ரிவர் வியூ ரிசப்ஷனில் விக்ரம் கேட்டுக்கொண்டிருந்தான்.
சார் இங்க காபரே டான்சர் ஆஷா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன? டான்சர் ஆஷா வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளிநாடு போயிட்டாங்க. வெளிநாடா? ஆமா, சிங்கப்பூர். எதுக்காக போனாங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியல சார். வேணும்னா அவங்க தங்கி இருக்கிற அட்ரஸ் தரேன், அங்க போய் விசாரிங்க. சரி கொடுங்க. ரிஷப்ல கொடுத்த அட்ரஸுடன் விக்ரம் கிளம்பினான். வெளிவந்து பைக்கை ஸ்டாண்டில் இருந்து எடுத்த போது எதிரில் நெருங்கிய சிஷ்யன் நண்பனும் ரிப்போர்ட்டுமான விஸ்வா. விஸ்வா பஸ், நீங்க எப்படி இங்க? ஒரு கேஸ் விஷயமா? ஆமா, நீ எப்படி? உங்களை தேடித்தான் பஸ். என்ன தெரியா? ரொம்ப நாளாச்ச பஸ், நம்ம ஜேஸ்வன் மொழிக்கு நீங்க வேலை கொடுத்து, அதான் உங்களை தேடி வந்துட்டேன். வேலை வந்துடுச்சு விஸ்வா. அப்படி போடுங்க. என்ன வேலை? ஆஷா பத்தி விசாரிக்கணும். ஆஷாவா? ஆமா, இந்த ரிவர்வியூ ஹோட்டல்ல வேலை பார்த்த ஆஷா இப்ப வேலையை விட்டு சிங்கப்பூருக்கு பறந்துட்டான். அவ தங்கி இருக்கிற அட்ரஸ் இருக்கு. அவளை பற்றிய முழு டீட்டெயில் நமக்கு வேணும். ஒரு நாள் டைம் கொடுங்க பாஸ், ஃபுல்லா கலர்ஃபுல்லா விசாரிக்கிறேன். சரி இந்தா அவளோட அட்ரஸ். விக்ரம் வீட்ட விஸ்வா வாங்கி கொண்டு விடை பெற்றான். அன்று இரவு 10 மணி. விஸ்வா போன் செய்தான். விக்ரம் உற்சாகமாய் எடுத்தான். சொல்லு விஸ்வா, கண்டுபிடிச்சிட்டியா? பஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா ஆனா என்ன? எதுவுமே பிரயோஜனம் இல்ல. என்ன சொல்ற விஸ்வா? பாட்டி ஹோட்டல்ல சொன்ன மாதிரி சிங்கப்பூர் எஸ்கேப். இதை சொன்னது யாரு? பக்கத்து வீட்டு பாட்டியும் எதிர் வீட்டு ரிட்டையர்ட் ஆசாமியும் சொன்ன தகவல். ரெண்டு பேருமே சிங்கப்பூர்னு தெளிவா சொல்றாங்களா என்றபடி விக்ரம் சிரிக்க ஆரம்பித்தான். என்ன பஸ் சிரிக்கிறீங்க? சந்தேகமே இல்ல, ரெண்டு பேர் சொன்னதான் போய் தான். எப்படி பஸ் சொல்றீங்க? விஸ்வா சொல்லுங்க. கொஞ்சம் சைக்காலஜிக்கலா யோசிச்சு பாரு. ஆஷா காபரா டான்ஸ் ஆடுற கேள், ஃப்ரீ வாழ்க்கை நடத்துகிற அலட்டிக்காத பொண்ணு. அது போய் இந்த பாட்டி கிட்டையும் வயசானு கிட்டையும் நான் சிங்கப்பூர் போறதா பொறுப்பா சொல்லிட்டு போகுமா? அப்ப என்ன சொல்ல வரீங்க பாஸ்? அதான் அந்த பாட்டி கிட்டையும் வயசான கிட்டையும் நாம வந்து கேட்டா இப்படி சொல்லி யாரோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல விஸ்வா, நான் ஹோட்டல்ல ஆஷா பத்தி கேட்டதும் நான் யாரு என்னன்னு கேட்காம ரிசப்ஷன் ஆளு வாய்க்கு வந்த மாதிரி ஆஷா பத்தி ஒப்பிச்சான். அப்பவே எனக்கு ஒரு சின்ன நெருடல். இப்ப அது சந்தேகம் இல்லாம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன விஷயம் பாஸ்? உண்மையிலேயே ஆஷாங்கிற பேர்ல யாருமே கிடையாது. விக்ரம் சொல்லிக் கொண்டிருந்த அதே வினாடி அவன் செல்போன் கீழி நிற்பது. ஹலோ ஹலோ விக்ரம், நான் எஸ்பிடிஎஸ்பி முத்துசாமி பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க என்ன விசாரிச்சுட்டு போன நிமிஷத்துல இருந்து என் வீட்டை சில மர்ம நோட்டம் விடுறாங்க. அநேகமா மிரட்டல் போனும் வருது. அப்படியா? மிரட்டலா? என்ன சொல்றாங்க? மாண்புமிகு மருத்துவரோட அடுத்த குறி நான் தானா? என்னதான் கொல்ல போறாங்களாம். எனக்கு பயமா இருக்கு விக்ரம். நோ அப்படியெல்லாம் நடக்காது சார், நீங்க தைரியமா இருங்க. விக்ரம் சொல்லுங்க, நீங்க அந்த ஆஷாவை பத்தி விசாரிச்சீங்களா? விசாரிச்சுட்டேன், நோ யூஸ். அப்படி ஒரு பொண்ணு இருந்தானே சந்தேகமா இருக்கு. மோகன்தாஸ் இந்த விஷயத்திலையும் உங்ககிட்ட போய் தான் சொல்லியிருக்காரு. அத்தியாயம் 20. போலீஸ் புலிகளுக்கு. புலிகளே, நம்ம விளையாட்டு போதும்னு நினைக்கிறேன். புரியலையா? அடுத்தது கிளைமேக்ஸ்ல நீங்க அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு விசேஷமான நபரை கொள்ள தேர்ந்தெடுத்திருக்கேன். அது யாருன்னு தெரிஞ்சா நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. அது கமிஷனர் துரைசிங்கம் விக்ரமிடம் லெட்டரை நீக்கினார். காலையில் வந்த மிரட்டல் லெட்டர் பாருங்க. விக்ரம் முழுவதையும் படித்துக்கிட்டு வெறுமையை உதடுகளை பிரிக்கிறான். என்ன சார் இது? கிளைமேக்ஸாம், விசேஷமான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்காங்களாம். எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு கேஸ் குழப்பமாக தான் இருக்கு சார். ஆனா இப்போ ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. என்ன விஷயம் விக்ரம்? அந்த மாண்புமிகு மர்டர் நம்மை க்ளோஸா வாட்ச் பண்றான்னு நினைக்கிறேன். அவனுக்கு நம்மோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் தெரியுது. மேலும் கிளைமேக்ஸ்ன்னு அவன் தன்னோட லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கல, அவன் நேரடியாவே தன்னோட முகமுடைய காட்டிட்டு மோதுவான்னு நினைக்கிறேன். மேபி விக்ரம், உங்க யூகம் கரெக்டா கூட இருக்கலாம். கமிஷனர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விக்ரம் செல்போன் இறுகிடுத்தது. எடுத்தான். மறுமுனையில் மிரட்டல் ஆசாமி. ஹலோ விக்ரம், சொல்லு. நான் கிளைமேக்ஸ்ன்னு லெட்டர்ல எழுதி சொன்னேன், அது நெருங்கிடுச்சு. நெருங்கிடுச்சா? ஆமா. இப்போ அந்த ஷாக்கான விஷயத்த சொல்லட்ட? சொல்லு. உங்க கூட இப்போ கமிஷனர் துரைசங்கம் தானே பேசிட்டு இருக்காரு? ஆமா. அப்போ இன்ஸ்பெக்டர் சர்மா சார் எங்க? அவர் ஒரு கேஸ் விஷயமா ஃபாரன்சிக் ஆராய்ச்சி நிலையத்துக்கு போயிருக்காரு. அவருக்கு நீங்க உடனே செல்வ கால் போட்டு பேசுங்க, உங்களுக்கு ஷாக் அடிக்கும். என்ன சொல்ற? ஏன்னா இப்ப இன்ஸ்பெக்டர் சர்மா கூடயும் ஒரு கமிஷனர் துரைசிங்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன புரியலையா விக்ரம்? இந்த முறை நாங்க டூப்ளிகேட் பண்ணி அனுப்பி வச்சிருக்கிறது கமிஷனர் துரைசிங்கத்தை தான். உங்ககிட்ட பேசுற கமிஷனரோ இல்ல சர்மா கிட்ட பேசுற கமிஷனரோ ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் ஒரிஜினல். இன்னொருத்தர் உங்களை கொல்ல வந்திருக்கிற என்னோட டூப்ளிகேட். அசல் எது போலி எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதுவும் 10 நிமிஷத்துக்குள்ள. இல்லைன்னா ப்ரோக்ராம் பண்ணி நாங்க அனுப்பியிருக்கிற டூப்ளிகேட் கமிஷனர் ஒரிஜினல் கமிஷனரையும் உங்க ரெண்டு பேரையும் சுற்றுவாரு. கமான் குயிக், நிலைமையை புரிஞ்சு புத்திசாலித்தனமா உங்க திறமையை காட்டுங்க பார்ப்போம். சொல்லியபடி மறுமுனையில் ரிசீவர் வைக்கப்பட விக்ரம் திகப்பாய் நிமிர்ந்தான். கமிஷனரை புதிதாய் பார்த்தான். இவர் ஒரிஜினல் தானா டூப்ளிகேட்டா?
மறுநிமிடமே தாமதிக்காமல் இன்ஸ்பெக்டர் சர்மாவின் நம்பர்களை அழுத்தினான். மறுமுனை உயிர் பெற்று சர்மா எடுத்தார். ஹலோ விக்ரம். சர்மா சார். சொல்லுங்க விக்ரம். இப்ப உங்க கூட யாரு இருக்கா? ஏன் கூடவா? நம்ம கமிஷனர் தான் இருக்காரு. தற்செயலா அவரும் பரன்சில பக்கமா வர 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். மை காட். விக்ரம் குழப்பமே நெற்றியை பிடித்துக் கொண்டான். என்ன விக்ரம் மௌனம் ஆயிட்டீங்க? சர்மா சார் சொல்லுங்க. நீங்க கமிஷனரோட உடனே புறப்பட்டு நம்ம கிரைம் பிரான்ச் ஆபீஸ்க்கு வாங்க. வரேன். எனிதிங் இம்பார்ட்டன்ட் சார்? நீங்க வாங்க சொல்றேன். விக்ரம் செல்லை ஆஃப் செய்தான். தன் பெட்டில் இருந்த ரிவால்வரை உரியபடி கமிஷனரை ஏறிட்டான். கமிஷனர் திகைத்தபடி விக்ரமை பார்த்தார். என்ன விக்ரம், யார் பேசுனாங்க? எதுக்கு ரிவால்வரை எடுக்கிறீங்க? விக்ரம் பதில் சொல்லாமல் புன்னகைத்தான். என்ன விக்ரம் சிரிக்கிறீங்க? கமிஷனர் சார், நீங்க ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் திகைக்கிறது சிரிக்கிறது எல்லாத்தோட அர்த்தமும் புரிஞ்சிடும். என்ன சொல்றீங்க விக்ரம்? பிளீஸ் வெயிட் கமிஷனர் சார். கமிஷனர் புரியாமல் வைக்க விக்ரம் ரூம் கதவையே பார்த்துக் கொண்டிருக்க முட்கள் நகர்ந்து 5 நிமிடம். ரூம் கதவை திறந்து புயலாய் உள்ளே நுழைந்தார் இன்ஸ்பெக்டர் சர்மா. அவருடன் இன்னொரு கமிஷனர், கமிஷனர் துரைசிங்கம். விக்ரம் என்ன இது? சர்மா திகைத்தபடி அதிர விக்ரம் சிரித்தபடி இருந்தான். சர்மா சார், மாண்புமியோட சொன்ன அந்த கிளைமேக்ஸ் இதுதான். 2 பேர்ல ஒருத்தர் தான் உண்மையான கமிஷனர், இன்னொருவர் நம்ம கொல்ல வந்திருக்கிற டூப்ளிகேட். அப்படியா? 2 பேரும் கமிஷனர்ல விருதாய் பார்க்க 2 கமிஷனர்களும் அலறினர். விக்ரம், நான் தான் ஒரிஜினல் கமிஷனர் துரைசிங்கம், அவன் டூப்ளிகேட். விக்ரம், சர்மா, நான் தான் ஒரிஜினல் கமிஷனர், அவன் டூப்ளிகேட். கோபமாய் கத்தி ஒருவர் கை காட்டினர். விக்ரம் ஒரு கணம் யோசித்தான். முன்னாலே அந்த யோசனை தோன்றியது. பட்டணம் நிமிர்ந்தான். ஹலோ கமிஷனர்ஸ், சண்டை போடாதீங்க. உண்மையான கமிஷனர் கண்டுபிடிக்க நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? சொல்லு விக்ரம். இருவரும் ஓரசாய் கேட்க விக்ரம் கைகளை உயர்த்தினான். எங்களோட உண்மையான கமிஷனர் துரைசிங்கம் நேர்மையானவர், சட்டத்தை மதிக்கிறவர். நான் போட்டிருக்கிற காக்கி சட்டையில தெய்வமா நினைக்கிறது. அதனால உண்மையான குற்றவாளி கடைபிடிக்க அவர் தன்னோட காலில் துப்பாக்கிகளை சுட்டுக்கிட்டு நான் தான் ஒரிஜினல் கமிஷனர் நிரூபிக்கணும். அவ்வளவு ஒரிஜினல் கமிஷனர் சார், வேற வழி இல்ல. நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. டூப்ளிகேட் ஆசாமியை காட்டி கொடுங்க. விக்ரம் இருவரையும் நோக்கி உரத்த குரல் சொல்லிவிட்டு ஆவலாய் உற்று பார்த்தான். 2 கமிஷனர்களுமே விக்ரமுக்கு தலையாட்டபடி தன் பெல்ட்டில் இருந்த ரிவால்வரை உருவினர். டக்கென தங்களது கால் பகுதியை குறிவைத்து ட்ரிக்கரை 1 நிமிஷம் டக்கென ட்ரிக்கரை அழுத்தினார். மற்றொரு கமிஷனர் ட்ரிக்கரை அழுத்துவது போல பாவனை செய்துவிட்டு அழுத்தமாய் புன்னையுடன் நின்றார். ட்ரிக்கரை அழுத்திய கமிஷனரின் கால் பகுதியை சீறு பாய்ந்த குண்டு துளைத்தது. ஆனால் ரத்தமோ காயமோ ஏற்படாமல் ஒதுக்கென சத்தத்துடன் குண்டு உள்வாங்கி கொண்டது. ட்ரிக்கரை அழுத்தாமல் புன்னையுடன் நின்ற கமிஷனர் விக்ரமையும் சர்மாவையும் நோக்கி கைகளை அசைத்தார். அவன் தான் டூப்ளிகேட். அதான் குண்டு பாய்ச்சதும் ஒன்றும் நடக்கல. நான் தான் ஒரிஜினல் கமிஷனர் துரைசிங்கம். கமான் குயிக், அவனை தப்ப விடாம பிடிங்க. அவனுக்கு பின்னல்ல இருந்து அவனை ஏற்றுறது யாருன்னு கண்டுபிடிக்கணும். கமிஷனர் சொல்லியபடி விக்ரமும் சர்மாவும் ஒரே தவளாய் பாய்ந்து அந்த டூப்ளிகேட் ஆளுமையை பிடித்துக் கொண்டனர். விக்ரம் முன்னாலே அவன் கையில் இருந்த ரிவால்வரை பிடிங்கினான். சர்மா தன் பலம் முழுவதும் திரட்டி அவன் மண்டை பக்கம் ஒரு போடு போட்டார். டூப்ளிகேட் ஆசாமி ஸ்தம்பித்து சிலை போல எந்தவித அசைவும் இல்லாமல் சில நிமிடம் அப்படியே நின்றான். விக்ரம் அவனையை உற்று பார்த்தவன் சர்மாவிற்கும் கமிஷனருக்கும் செய்ய சொன்னான். சார் பாருங்க, அவனை பார்த்தா மனுஷ உடம்பு மாதிரியே தெரியல. இயந்திரத்தனமா உருவாக்கப்பட்ட ஒரு இயந்திர மனிதனும் ரோபோ மாதிரி தான் தெரியுது. மேலும் இவன் வெறும் இயந்திர கருவிதான். இவனை மறைவாய் இருந்து மர்மமா இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணும். அதனால இவனை விடுவிச்சு தப்பிக்க விடுவான். இவன் கண்டிப்பா இவன் உருவாக்கின இடத்துக்கு தான் போவான். அதை வச்சு உண்மையான குற்றவாளியை ட்ரேஸ் பண்ணிடலாம். என்ன அப்படி செய்யுங்க விக்ரம். டூப்ளிகேட் ஆசாமியை ஒன்றும் செய்யாமல் விடுவித்து அவன் விறுவிறுவென ஓட ஆரம்பித்தான். விக்ரம், சர்மா, கமிஷனர் மூவரும் அவனை தொடர்ந்து விரட்டபடியே ஃபாலோ செய்தனர். 1/2 மணி நேர ஓட்டத்திற்கு பிறகு அந்த டூப்ளிகேட் ரோபோ ஆசாமி குருவி நகர் லாவண்யா அபார்ட்மெண்ட் நுழைந்தான். அது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பி முதுசாமியின் வீடு. அத்தியாயம் 21. கமிஷனர் அலுவலகம். கமிஷனர் முன் விக்ரம், சர்மா மற்றும் முக்கிய போலீஸ் அதிகாரிகள் சூழ்ந்திருக்க எதிரே நடுநாயகமாய் 2 சேர்கள். அவைகளில் குற்றவாளியான லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி முத்துசாமி, அவரது மகன் கார்த்திகேயன். உங்க வாக்குமூலத்தை ஆரம்பிங்க. கர்ஜனை குரலில் உரிமையார் கமிஷனர். தலையை அதுவரை தொங்க போட்டிருந்த டிஎஸ்பி நிமிர்ந்தார். மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தார். நான் லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது என்னோட ஒரே மகன் கார்த்திகேயன். இவன் வெறும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மட்டுமல்ல, ரோபோக்கள் பற்றிய ஆராய்ச்சியில ஈடுபட்டு அமெரிக்கால உள்ள இலியானஸ் மாகாணத்துல காவல்துறை ஆராய்ச்சி பிரிவுல பெரிய அதிகாரியா வேலை பார்க்கறான். இவன் லீவுக்கு இந்தியா வந்த போதுதான் இந்த சூழ்நிலை இந்த விபரீதமான திட்டத்தை உருவாக்க காரணமாச்சு. நாங்க லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பியா நேர்மையா நடந்து கோடியா பணம் பதிக்க வச்சிருந்த நிறைய விஐபிகளை ஆதாரத்தோட கையுங்களமா பிடிச்சேன். அதை என்னோட மேலதிகாரியான லஞ்ச ஒழிப்பு கமிஷனர் மோகன்தாஸ் கவனத்துக்கும் கொண்டு போனேன். அவங்க மேல தீவிரமான நடவடிக்கை எடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா சொல்லுங்க, லஞ்ச ஒழிப்பு கமிஷனர் மோகன்தாஸ் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல. என்னோட கேஸ் ரிப்போர்ட்டை குப்பையில தூக்கி போட்டுட்டாரு. அப்பதான் எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சது. என்ன உண்மை?
லஞ்ச ஒழிப்பு கமிஷனர் மோகன்தாஸ் நேர்மையானவர் இல்ல. லஞ்சம் வாங்குற விஷயத்துல அவர் ஒரு திமிங்கலம். நான் விடல. அவருக்கு தெரியாம அவரோட நடவடிக்கைகளை கவனிச்சு அவரோட சொத்து மதிப்புகளை கணக்கிட ஆரம்பிச்சேன். அப்படி கணக்கிட்ட போது அப்படியே நான் அதிர்ந்து போயிட்டேன். மோகன்தாஸ் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல 500 கோடிக்கு மேல சொத்து சேர்த்திருக்காரு. என்னால தாங்கிக்க முடியல. ஒரு மேலதிகாரியா இருந்துட்டு எவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்காருன்னு கொச்சு போயிட்டேன். அந்த கோபத்துல அவர்கிட்ட போய் சண்டையும் போட்டேன். என்னோட ஆதாரமான ரிப்போர்ட்டை பார்த்து அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைச்சாரு. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காம நான் பண்ணது தப்பு, நான் லஞ்சமா சேகரிச்ச சொத்துக்களை திருப்பி அரசாங்கத்திட்டே கொடுத்துறேன், எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுன்னு சொன்னாரு. நானும் இறக்கப்பட்டு சரின்னு. ஆனா நான் கொடுத்த அந்த ஒரு நாள் அவகாசம் தான் என்னோட தலைவிதியை மாத்திடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, மோகன்தாஸ் என்கிட்ட திரும்பின மாதிரி நடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள விபரீதமா ஒரு பிளான் பண்ணியிருந்தாரு. அது என்ன? அன்னைக்கு நைட்டே தனக்கு துணையா இருக்கிற மாதிரி மதிவதனம் மட்டும் போலீஸ் அதிகாரிகள் மூலமா என் வீட்டுல கஞ்சா பதிக்க வச்சுக்கிறதா ஒரு செட்டப் செஞ்சு என்ன அரெஸ்ட் பண்ண வச்சாரு. அவரோட அதிகார பலத்தை வச்சு என் மேல பல பொய் வழக்குகளை போட்டாரு. இதனால என் வேலை போனது மட்டும் இல்லாம அவ்வளவு நாள் கட்டி காத்து வந்த என்னோட நேர்மையான உழைப்பு, கௌரவம் எல்லாமே தூத்துலா போயிடுச்சு. ஒரே நாள்ல சமூகத்துல ஒரு பெரிய குற்றவாளியா நான் சித்தரிக்கப்பட்டேன். இதுல எனக்கு 6 மாச சிறை தண்டனை கிடைச்சது. எல்லாத்தையும் பல்ல கடிச்சுக்கிட்டு போட்டு இருந்தேன். வேலையை அனுபவிச்சுட்டு சிறையில விட்டு நான் வெளியே வந்தேன். அப்போ இந்த சமூகமே என்ன புழு மாதிரி பார்த்துச்சு. பெரிய குற்றவாளி மாதிரி என்ன கண்டு ஒழுகுச்சு. இந்த பாதிப்பு என் நிலைமையை மாத்திருச்சு. இந்த நிலைமைக்கு காரணமானவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணம் வெறி மாதிரி என் மனசுல ஊற ஆரம்பிச்சு. அப்பதான் அமெரிக்கால இருந்து ஆராய்ச்சி பண்ற என்னோட மகனும் என்னை பார்க்க வந்திருந்தான். அவன் தன்னோட வித்தியாசமான ஆராய்ச்சியை பத்தி சொல்ல ஆரம்பிச்சதும் எனக்குள்ள அந்த பழிவாங்க ஐடியா சுறுசுறுன்னு உருப்பெற ஆரம்பிச்சது. அது என்ன வித்தியாசமான ஆராய்ச்சி? விக்ரம் கேட்க டிஎஸ்பி முத்துசாமி தலையை செலுத்தியபடி மகனை நோக்கி கேட்கிறார். அதை பத்தி நான் சொல்றதை விட என்னோட பையன் சொன்னா நல்லா இருக்கும், உங்களுக்கு தெளிவா புரியும். எல்லாரும் திரும்பி கார்த்திகேயனை பார்த்தனர். சொல்லுங்க. கார்த்திகேயன் சொண்டைய செருமைப்படி ஆரம்பித்தான். என்னோட அப்பாவை அநியாயமா பழி வாங்கி கேவலப்படுத்திய ஆட்களை தண்டிக்க நாங்க திட்டம் போட்டோம். அதுக்கு என்னோட ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்ச விஷயங்களை நான் ரொம்ப சரியா பயன்படுத்திட்டேன். என்னோட ஆராய்ச்சி கம்ப்யூட்டர் ரோபோக்களை பத்தியது. நான் வேலை பார்க்கும் இலியானஸ் மகன காவல்துறைக்கு இயந்திர மனிதன் மாதிரி தானாக சுயமா இருக்கும் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி ரோபோ காவலர்களை உருவாக்கும். இதுதான் என்னோட வேலை. அதுக்காக ஜப்பான்ல இருந்து சில விசேஷமான ரோபோக்களை வாங்கி அதை வேறு விதமா அசம்பிள் செஞ்சு போலீஸ் காவலர்களையா மாற்றி பரிசோதனை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் இந்தியா வந்ததுல என் கூடவே சில ரோபோக்களை ஆராய்ச்சி பண்ண கையோட கூட்டிட்டு வந்திருந்தேன். இங்க எனக்கு அப்பாவுக்கு ஏற்பட்ட கதியை பார்த்ததும் அந்த பழி உணர்ச்சியில விசேஷமான ஒரு டெக்னிக் ஒன்ன கண்டுபிடிச்சோம். அது என்ன விசேஷமான டெக்னிக்? அதாவது இந்த கம்ப்யூட்டர் ரோபோக்களை அசல் மனுஷன் மாதிரியே உருவாக்க முடியும். மனுஷங்க செய்யற எல்லா விஷயங்களையும் கம்ப்யூட்டர் புராதம் மூலமா செய்ய வைக்க முடியும். மேலும் மனிதர்களை மாதிரி உணர்வு வைக்க ரோபோக்கள் மேல ரசாயனத்தை உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கைத்தோலை முதல்ல ஓட்டணும். பிறகு உருவங்களோட போட்டோக்களை வச்சு மோல்டிங் செஞ்சு அந்த அச்சுக்களை பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி முகத்துல பதிய வைக்கும். அதனால ரோபோக்களுக்கு மனுஷ முகம் செஞ்சு அசல் மனுஷங்க மாதிரி உருவம் வந்தது. இப்படித்தான் கிஷோருங்கிற பெயர்ல செயற்கையா ஒரு மனுஷ ரோபோவை செஞ்சு பார்த்தோம். அந்த சோதனை வெற்றிகரமா நடந்தது. முதல்ல எங்க அப்பா அனுபவிச்ச கொடுமைகளுக்கு பின்னணியா இருந்த மந்திரி மதிவதனை பழிவாங்க பிளான் போட்டோம். அதன்படி மந்திரி மதிவதன் மாதிரி டூப்ளிகேட்டா ஒரு மனித ரோபோவை உருவாக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது வெற்றிகரமா இயங்குவே ஒரிஜினல் அமைச்சர் மதிவதனை துப்பாக்கியில கொண்டுட்டு அவர் இடத்துல டூப்ளிகேட்டை நடமாட வச்சோம். அந்த டூப்ளிகேட்டும் அலுமின் நிலைய பாயில இருந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ப்ரோக்ராமும் பண்ணி வச்சோம். நாங்க நினைச்சபடியே எல்லாமே நடந்தது. கைகளை உயர்த்தியபடி சர்மா குடிக்கிட்டார். எதுக்காக இப்படி செய்யணும்? அதான் நேரடியாவே நீங்க மந்திரியை கொண்டுட்டீங்க தானே, பின்ன எதுக்காக டூப்ளிகேட்? கார்த்திகேயன் சிரித்தேன். நீங்க கேட்கறது சரியான கேள்வி. ஆனா இதுக்கு 2 காரணம் இருக்கு. முதல் காரணம் நாங்க சொன்ன மாநில டெக்னிக். அதாவது நாங்க செஞ்ச கொலைகளை மறைச்சு தற்கொலை மாதிரி செட்டப் செஞ்சு சட்டத்தில இருந்து நாங்க தப்பிக்கிறது. 2வது, இந்த மாதிரி தப்பு செஞ்சவங்க தங்க தப்ப மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு நாங்க குறுகோயில சம்பாதிச்ச போடாத சொத்துக்களை திரும்ப அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இந்த 2 காரணத்துக்காக தான் டூப்ளிகேட் மனுஷ ரோபோக்களை உருவாக்கணும். மந்திரி மதிவதன மாதிரி வரிசையா எஸ்பி மோகன்தாஸ், அவர் நெருங்கிய கூட்டாளி என்ன நடிகர் ரவிகாந்த் என பிளான் பட்டு கொண்டோம். கடைசியில நீங்க எங்களை ட்ரேஸ் பண்ண தெரிஞ்சுக்கும் கமிஷனர் மாதிரியே ஒரு டூப்ளிகேட் உருவாக்கி உங்க கூட விளையாடணும். ஆனா துரதிருஷ்டமா அதுல நாங்க வகையா மாட்டிக்கிட்டோம். இதுதான் எங்க வாக்குமூலம். சட்டப்படி எங்களுக்கான தண்டனையை கொடுங்க. பேசி முடித்ததும் விக்ரம் எழுந்து அவர்கள் இருவரையும் சுற்றி வந்து புதிராய் பார்த்தான். இயந்திர மனிதன் சொல்றீங்க, ரோபோன்றீங்க, இதெல்லாம் மனுஷ உருவிட எப்படி அச்சாசலா சாத்தியம்? இதையெல்லாம் நம்ப முடியல. விக்ரம் சொல்ல முத்துசாமியும் கார்த்திகேயனும் கடகடவென சிரிக்க ஆரம்பித்தனர். என்ன சிரிக்கிறீங்க? அதிர்ந்து போய் மூவரும் கேட்க அவர்கள் அமைதியாய் பார்த்தார் முத்துசாமி. நீங்க இப்படி நம்ப மாட்டீங்கன்னு சந்தேகப்படும் தெரியும். அதனால இப்போ நீங்க நம்ப முடியா ஒரு காரியத்தை செஞ்சு உங்களை திகைக்க வைக்க போறோம். முதல்ல ஒரு ஷாக்காஷான விஷயத்த சொல்லட்டுமா?
என்ன ஷாக்கான விஷயம்? உங்ககிட்ட பேசிக்கிட்டு உங்க முன்னால இருக்கிறது நானும் என் மகனும் உண்மையான மனுஷங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் இல்ல, எங்களோட டூப்ளிகேட்டை தான் நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க. என்ன சொல்ற? எல்லோரும் திடுக்கிட்டு கேட்ட முத்துசாமி சிரித்தார். உண்மையதான் சொல்றேன், இன்னும் புரியல? உங்க முன்னால் இருக்கிற எங்களோட உருவங்கள் நாங்க உருவாக்குன ரோபோக்கள், இயந்திர மனிதர்கள். நீங்க கேட்கிற பேச்சு என்னோட வாய்ஸ் மட்டும் தான் ஒரிஜினல். ரேடியோ அலைவரிசை மூலமா ரோபோக்கள் உள்ள வச்சிருக்கிற சமிக்ஞை கருவி வழியா நான் பேசிட்டு இருக்கேன். உண்மையிலேயே உண்மையாக நானும் என் மகனும் இப்ப எங்க இருக்கோம் தெரியுமா? எங்க இருக்கீங்க? போயிங் 909 மூலமா அமெரிக்கா செல்ற ஏர்பஸ் பயணத்துல பத்திரமா பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஏர்போர்ட் கிளியரன்ஸ் மூலமா பயணம் செய்யற லிஸ்ட்ல எங்களோட டயர் இருக்கிறதான்னு செக் பண்ணி பாருங்க. எதுக்காக இப்படி அமெரிக்கா கூடுறீங்க? கமிஷனர் கேட்டார். மறுமுறையில் பிஎஸ் முத்துசாமி வெறியா சேர்த்தார். பிறகு என்ன கமிஷனர், உங்க கிட்ட பிடிபட்டுக்கிட்டு ஒரு சாதாரண குற்றவாளியா ஜெயில் கம்பிகளை என்னவா நாங்க இவ்வளவு பாடுபட்டோம்? எவ்வளவு கஷ்டப்பட்டு இரவு பகலா ஆராய்ச்சி பண்ண அந்த டூப்ளிகேட் டோப்பலை உருவாக்கணும். அதை ப்ரோக்ராம் செஞ்சு ஏற்க எவ்வளவு பாடுபட்டு இருக்கோம். அப்படி கஷ்டப்பட்டு செஞ்ச எங்களை பழிவாங்கினவங்களையும் உங்க டிபார்ட்மெண்ட்டையும் நாங்க பழி வாங்கிட்டோம். அது போல எங்களுக்கு எங்களோட கடமையே முடிஞ்சிருச்சு. அதனால நாங்க கையில சிக்காம பறந்துட்டு இருக்கோம். இனி உங்களால எங்களை பிடிக்கவே முடியாது. நாங்க இருக்க போற இடத்த உங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஆனா உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில நாங்க பத்திரமா இருக்கோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த டூப்ளிகேட் முத்துசாமி கார்த்திகேயன் ரோபோக்களை ரிமோட் முறையில கட்டளைகளை பிறப்பிச்சு தானே செயல இருந்து வெடிக்க வைக்க போறோம். இன்னும் 5 நிமிஷத்துல அது நடக்கும் பாருங்க. குரல் சொல்லிவிட்டு ஓய 5 நிமிடங்களில் உட்கார்ந்து இருந்த முத்துசாமி கார்த்திகேயன் உருவங்கள் அப்படியே பலூன் போல உப்ப ஆரம்பித்தது. பார்த்து கொண்டிருக்கும் போதே தப்பென சிறு வெடி ஓசையுடன் தோல் பகுதிகள் திளக்க ஆரம்பித்தது. பிளவுபட்ட தோல் பகுதியில் இருந்து சர்க்யூட் போர்டுகள், மைக்ரோசிப்கள், சிறு மோட்டார் உதிரிகள், ரிசீவர் கருவிகள், கேமராக்கள், சிந்தசைசர்கள், ரிமோட் அமைப்புள்ள ரிசீவர் மூலம் இங்கும் விசேஷ அமைப்புகள் எல்லாம் துண்டு துண்டாக வெளிவந்து கொட்டியது. அடுத்த 10 நிமிடங்களில் முத்துசாமி கார்த்திகேயன் இடங்களில் வெறும் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் பொருட்களில் உயிரிலே தென்பட்டது. கமிஷனர் சர்மா விக்ரம் மூவரும் அதிர்ச்சி விலகது அப்படியே வெறுத்துக் கொண்டிருக்க விக்ரம் தான் சுகாதாரத்தினாய் செல்போனை எடுத்தான். உடனடியாக விமானத்தள கண்ட்ரோல் ரூமை தொடர்ந்து வந்தார். சார், நாங்க கிரைம் பிரான்ச்ல இருந்து பேசுறோம், ஒரு விஷயம் வேணும். சொல்லுங்க, என்ன விவரம் சார்? போயிங் 909 யூஎஸ் விமானத்துல பயனுள்ள லிஸ்ட்டை நீங்க வெரிஃபை பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். சொல்லுங்க சார். பையனோட பேரு முத்துசாமி, இன்னொரு பேரு கார்த்திகேயன். டிராவல் பண்றவங்க லிஸ்ட்ல இவங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ப்ளீஸ் வெயிட் சார். சில மனித துளிகள் காலத்திற்கு பின் அந்த பதில் வந்தது. சார், முத்துசாமி கார்த்திகேயன் பேர் இருக்கு. அவங்க போயிங் 909 விமானத்துல யூஎஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி என்றபடி விக்ரம் ரிசீவரை சோகமாய் வைத்தார். சொன்ன மாதிரியே தப்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன செய்வது அறியாமல் மூவரும் ஜெயித்துக் கொண்டிருக்க மேலும் 10 நிமிடங்கள் நடந்தது. மறுபடியும் விமான கண்ட்ரோல் டவர்ல இருந்து விக்ரம் செல்லுக்கு அழைப்பு வந்தது. எடுத்தான். சார், இப்ப போயிங் 909 பத்தி விசாரிச்சீங்கல்ல, அதை பத்தி ஒரு பேட் நியூஸ் சார். என்ன சொல்லுங்க? எதிர்பாராத இயந்திர கோளாறு காரணமா விமானம் கட்டுப்பாட்டை இருந்து கீழ் நோக்கி பாய்ந்து பசிபிக் பெருங்கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு சார். பயணம் செஞ்ச அத்தனை பேர பயணிகளும் காப்பாற்ற வழி இல்லாம மூழ்கிட்டாங்க. கதை இத்துடன் முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான கதையுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.